தென்னாடுடையவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. திருச்சிற்றம்பலம். வாழ்க அந்தணர்கள் வானவர் ஆணினம், வீழ்க தன்புணல் வேந்தனும் ஓங்குக, ஆழ்க தீயது எல்லாம் அற நாமமே சூழ்க, வையகமும் துணிசீர்கவே. திருச்சிற்றம்பலம். நமச்சிவாய வாழ்க, நாதம் தாழ்வாழ்க, இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க, கோகழி ஆண்ட குருமணியும் தாழ்வாழ்க, ஆகமம் ஆதினின்று அழிப்பான் தாழ்வாழ்க, ஏகன் அநேகன் இறைவன் அடிவாழ்க, வேகங்கெடுத்தாண்ட வேந்தன் அடிகள்க, பிறப்பறுக்கும் விஞ்ஞகங்கள் பெய்களர்கள் வெல்க, புறத்தார்க்குச் சேயோந்தன் பூங்களர்கள் வெல்க, கரங்குவிவாத மயிலும் பூங்களர்கள் வெல்க, சிறங்குவிவாதம் துதிக்கும் சீரோர் கடல்க, ஈசன் அடி போற்றி எந்தை அடி போற்றி, ஏசன் அடி போற்றி சிவன் சேவடி போற்றி, நேயத்தே நின்ற நிமலன் அடி போற்றி, நாயப் பிறப்பரசும் மன்னன் அடி போற்றி, சீரார் பெருந்துரையும் தேவன் அடி போற்றி, ஆராத இன்பம் அருளும் அடி போற்றி, சிவன் அவன் என் சிந்தையுள் நின்றானார், அவனருளாலே அவன்தாள் வணங்கி, சிந்தை மகிழ சிவபுராணம் தன்னை, முந்தை வினை முழுதும் நோய உழைப்பன் யார். திருச்சிற்றம்பலம். அகர முதலெழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. திருச்சிற்றம்பலம். பொற்பொது குடவார் பொற்பொருள் நடிக்கும் கற்பகத்திருக்கால் கற்பவனமறிய. திருச்சிற்றம்பலம். கைலாய பரம்பரையில் சிவஞான பொருளை காட்டும் வெண்ணை பயிர்வாய் மெய்கண்டான் சன்னதிப்போல் விஞ்ஞான பானவாகி, உயிராறுபொருள் திருவாபுரிவாள் குரு நமச்சிவாய தேவன், சைலாதி மறுபுடையோர் திருமலை நீரூர் தலையமானோ. திருச்சம்பலம். அடியார் மக்களே, 1000 சிவனைக்கு நிறைவு செய்கிறத கொண்டிருக்கிறோம். தீக்கு என்று எடுத்துக்கொண்டு சமயம் விசேஷம் நிர்வாணம் என்று எடுத்துக்கொண்டார். இந்த தீக்கு செய்யக்கூடிய ஆசிரியர் யாரு என்று எடுத்துக்கொண்டு ஆசிரியர் இயல்பு. அதில் தீக்கு செய்யும்போது 4 வகையான 4 வகையான ஆச்சாரம் என்று சொன்னார். வடமொழி முறைப்படி மறையவர், மன்னவர், வணிகர், சூத்திரர் என்று 4 விதமான வருணம். அதே மாதிரி 4 விதமான நிலை. அது ஆச்சாரம் சொல்லுவோம், ஆச்சரம்னு சொல்லுவோம், பிரம்மச்சரிய நிலை, இல்லறம் கிரகஸ்த நிலைன்னு சொல்லுவோம், வானப்பிரசவம், சன்னியாசம் 4. இந்த 4ல் இல்லறத்தில் இருக்கக்கூடியவங்க, பிரம்மச்சரியா இருக்கக்கூடியவங்க, வானப்பிரசவம், இவங்களுக்கு உலக தர்மணி என்று சொல்லுகின்ற பௌதிகத்தை செய்யப்படும். பௌதிகம் என்றாலும் உலகில் என்றாலும் ஒன்று. அதுக்கு நைட்டு பிரம்மச்சாரிக்கு, சன்னியாசியாரி துறவிக்கு சிவதர்மணி என்று சொல்லுகின்ற தீக்கை செய்யப்படும். அது நைட்டு தீட்சை என்று சொல்லுவோம். தீக்கு 2 வகைப்படும். ஒன்று உலக தர்மணி, சிவதர்மணி. உலக தர்மணியை பௌதிக தீட்சை என்று சொல்லுவோம், சிவதர்மணி நைட்டு தீட்சை என்று சொல்லுவோம். இதை வைத்துக்கொண்டு சந்தேகம் வந்து, எனவே 2 தான். நான் இல்லை 4 வருணம் சொல்வது உண்டு. சில பேர் 2 சொல்லுவாங்க, அப்படி சொல்லுவது தவறு என்று சொல்லி சான்றெல்லாம் காட்டி வருணம் 4 என்று நிலைநாட்டினார். அப்படி வருகின்ற போது ஆச்சாரியர் குரு யார் இருப்பாங்க என்று சொல்லும்போது, துறவியாக இருக்கக்கூடிய குருவா இல்லை என்று சொல்லி ஆகமத்துக்கு சொல்லுதுன்னு சொன்னால், அது தவசுவி என்ற துறவிக்கே தவிர ஏனைய துறவிக்கு இல்லை. அது வடமொழி பிறகு 3ஆக பிரிப்பாங்க. தவசுவி, விவித சுவி, வித்துவான் என்று 3ஆக சொன்னாங்க. எங்கும் இல்லாமல் ஒரே இடங்களில் எங்கே வேணால் சுற்றி கொண்டே இருப்பார். தவசுவின்னு பேர். பொறுத்திருந்து கேட்டு சிந்தி தெளிந்து சொன்னாங்கன்னா துதா என்று பெயர். அடுத்து வித்வான், பாடம் சொல்லக்கூடிய பெயர். இந்த 3ல் தவசுவி என்பவருக்கு தான் சொல்லப்பட்டது, மற்றவங்களுக்கு இல்லை. இல்லறத்தாருக்கு எந்த விதத்திலேயும் தீர்க்கு செய்து கொடுக்கக்கூடிய ஆச்சாரிய அனுமதி இல்லை. இது முதலிருந்து கடைசியில் எழுதிவிட்டு வேறு கடைசி முடிக்க போகிறார். இல்லறத்தாரில் அதை 2ஆக பிரிக்கலாமான்னு சொன்னால், அது ஆகமங்கள் முதலியவற்றை அப்படி சொல்லலை. எனவே அந்த இல்லறத்தில் இருக்கக்கூடியவர்கள் செய்யணும்னு சொன்னால் இல்லறத்தாருக்கு மட்டும் செய்யலாம். அதனால் மறைவராக இருக்கக்கூடிய 4 இனத்துக்கு செய்யலாம், அரசர் 3 இனத்துக்கு செய்யலாம், வணிகர் 2 இனத்துக்கு செய்யலாம், சூத்திரராக இருக்கக்கூடிய சூத்திரருக்கு மட்டும் செய்யலாம். அதே சூத்திரன் ஐத்தியனாருக்கு தான் செய்யலாம், மற்றவன் செய்யக்கூடாது. ஒரு பகுதி படித்தோம்.
அது கொஞ்சம் வேடிக்கையான பகுதி. நம்முடைய சமய மரபுக்கு நேர் மாறான ஒன்று. நமக்கு அப்படி இல்லை. அப்போதி நாயனார் இந்த அந்தனருக்கு திருநாவுக்கரசு குருவாக இருந்திருக்கார், மெய்கண்டார் அருணதிஸ் குருவாக இருந்திருக்கார். எனவே இது நம்முடைய மரபுக்கு நேர் மாறான ஒன்று. இது வடமொழி மரபை ஏற்றுக்கொண்டது. அந்த பகுதியில் படிச்சு கொஞ்சம் அந்த பகுதிக்கு கொஞ்சம் மேலே அடி 4 வருடம் இருக்கும் பாருங்க. வேதியர் 4 வருடத்தாருக்கும் குறவராவார். போன போய் படிச்சதான், அதை பார்த்துக்கொள்ளுங்க. அரசர் 3 வருடத்தாருக்கு குறவராவர். வணிகர் 2 வருடத்தாருக்கு குறவராவர். சூத்திரர் சூத்திரருக்கே குறவர் என விதந்தோதலானும் பிராமணர் முதலிய 3 வருடத்தர், பிராமணர், அரசர், வணிகர் 4 ஆச்சிரமத்துள்ளாருளும், 4 ஆச்சிரமோ பிரமச்சரியோ, இல்லறமாய் கிரகஸ்தோ, வானப்பிரஸ்தோ, துறமாய் சன்னியாசம் 4 உள்ளாரும் குறவராவர். அவங்க பிரமச்சரியா இருந்தாலும் குருவாக இருக்கலாம், இல்லை இல்லறத்தில் இருந்தாலும் குருவாக இருக்கலாம், சன்னியாசி போனால் குருவாக இருக்கலாம், வானப்பிரஸ்தமாக இருந்தால் குருவாக இருக்கலாம். அப்போ அவங்க 4 வருடத்தில் கூடியும் குறவராக இருக்கலாம். சூத்திரரில் நைட்டையரே குறவராவர். நைட்டு பிரம்மச்சரி தான் குருவாவார். பிரணவ முதலிய மந்திரங்களுக்கு தாவரம் முதலியவற்றுக்கு கூடியவர் அவர் தான், நைட்டி பிரம்மச்சாரி தான். சூத்திரரில் இல்வாழ்வார்க்கு நித்திய மாத்திரம் நன்றி நாள்தோறும் செய்கின்ற வழிபாடு மட்டுமில்லாமல் நைவேத்தியம், காமிகம், வழிபாடு முதலிய எதுவுமே முதலியவற்றின் அதிகாரம் இல்லை. அதுக்கு சான்றிதழ் முடித்தார். எனவே இல்லறத்தில் இருக்கக்கூடியவனுக்கு தீக்கு செய்து கொடுக்கக்கூடியதோ, பூஜை செய்யக்கூடியதோ, வேறு காமிகமாக செய்யக்கூடிய எதுவுமே இல்லை. நாள்தோறும் தன் வழிபாடு செய்து கொள்ளலாம். இதுவே முழு முரண். எப்படின்னு சொன்னால், நம்ம வரலாறு எடுத்துக்கொண்டோம்னா தருமபுர ஆதீன வரலாறு நமக்கு தெரியும். அங்கே குருஞான சம்பந்தர் தான் குரு, முதல் குரு. அவர் யாரும் நமக்கு வரலாறு தெரியும். அவர் நம்ம ஆண்டாளுடைய ஸ்ரீவில்லிபுத்தூர் தான் அவர் சொந்த ஊர். ஆண்டாளுடைய ஸ்ரீவில்லிபுத்தூர் இருக்குல்ல, அங்கே சுப்பிரமணிய மீனாட்சி அம்மா 2 பேர் நீண்ட நாள் குழந்தை இல்லாமல் தவம் செய்தாங்க. மதுரை சொக்கலிங்க பெருமான் அருளால் ஒரு குழந்தை வந்து அந்த குழந்தையை கூட்டிகிட்டு மதுரைக்கு வந்தாங்க. அந்த குழந்தை சின்ன குழந்தையாக இருக்கும்போது மதுரை சொக்கலிங்க பெருமான் விட்டு வரமாட்டேன்னு அங்கேயே தங்கிடுச்சு. அப்பா அம்மா போயிட்டாங்க. காலையில் போய் அந்த பொற்றாமர் குழந்தை பார்த்து அந்த குழந்தை, நிறைய பேர் பொற்றாமர் குளத்தில் குளிச்சு எல்லாம் சிவபூஜை பண்ணிட்டு இருந்தாங்க. எனக்கு போய் சிவபூஜை வேணும் ஆசையாக இருக்குன்னு சொல்லி சொக்கலிங்க பெருமான் கேட்டார். நாளை காலையில் அந்த பொற்றாமர் குளத்தில் ஈசானேசியில் போய் பாரு, சிவலிங்கம் கிடைக்கி சாமி சொன்னார். அப்படியே மறுநாள் போய் எடுத்தார், அவங்க சிவலிங்கம் கிடைச்சது. அதனால தான் தருமபுர ஆதீனத்துக்கு சொக்கலிங்கர் தான் உங்களுக்கு வழிபாடு கொடுத்தோம். இதுதான் காரணம். சிவலிங்கம் எடுத்தால் எனக்கு வழிபாடு செய்ய தெரியலையேங்கிறார். அப்படியானால் திருவாரூருக்கு போ, அங்கே ஞான பிரகாசம் இருப்பார், அவர் தான் குருங்கிறார். அப்போ திருவாரூர் போய் கமலஞான பிரகாசம் அவர் இல்லத்தில் இருக்கிறவர், ஒரு பெரிய ஆதீன குரு முதல்வர் இவர். வரலாறு முடிச்சிருவோம். அங்கே போனார், அவருக்கு பணிவிடைகளையும் செய்தார். பந்த இடத்துக்கு போவார், கோயிலுக்கு போவார். ஒரு நாள் திருவாரூர் தியாகராஜர் வழிபட்டு வரும்போது மழை பெஞ்சிட்டு இருக்குது. இவர் தீவெடி பிடிச்சி பின்னாடி வந்தார் குருவுக்கு வழிகாட்டுருக்கு. குரு பின்னாடி வர்றார் பல்லக்கில், முன்னாடி வர்றாரு கமலஞான பிரகாசர் குரு. அவர்கிட்ட சிசிலா போனவர் குருஞான சம்பந்தர். அவர் முன்னாடி பந்தம் பிடிச்சி வர்றாரு. பின்னாடி அவர் குரு பின்னாடி வர்றாரு. அந்த வீட்டுக்கு வந்தார். இங்கே நிற்க அப்படின்னு அவர் உள்ள போயிட்டார். நிற்கான்னு இங்கேயே நிற்கலான்னு நினைச்சார் அவர். இரவு பூரா மழை பெய்தது. மழையில் நின்று கொண்டே இருந்தார். காலையில் இந்த கமலஞான பிரசனோட மனைவியார் வந்து வாசு கூட்டும்போது பார்த்து, இப்படியே நிற்கிறாரே, இது மாதிரி மழை பெரிய ஒன்றும் செய்யலையேன்னு சொல்லி உடனே போய் சொல்ல, நீ ஞானம் பக்குவப்பட்டு விட்ட, நீ மயிலாடுதுறை பக்கத்துக்கு போய் ஒரு இடத்துக்கு குடின்னு சொல்லி, அப்புறம் அதுக்கு முன்னாடி தான் மயிலாடுதுறை பக்கத்தில் தருமபுரத்துக்கு வர்றார். அங்கிருந்து அவர் குருவாக ஆகிறார். அப்போ தருமபுர ஆதீனத்துக்கு முதல் குருவர் குருஞான சம்பந்தர். அவருக்கு குரு யாரு? கமலஞான பிரகாசர். அவர் யார்? இல்லத்தில் இருக்கிறவர். அது மட்டும் சொக்கலிங்க பெருமான அவர்கிட்ட போக சொல்றாரு. மதுரை சொக்கலிங்க பெருமான எனக்கு பூஜை செய்யற குரு யார் இல்லையேன்னு ஒன்று சிவலிங்கம் தான் கொடுத்தாரு சொக்கலிங்க பெருமான். எங்கே போச்சுனாரு? திருவாரூர் கமலஞான பிரகாசம் போக சொல்றாரு. அப்போ நமக்கு வரலாறு அது மாதிரி தான் இருக்குது. இல்லறத்தான் ஒரு ஆதீனத்துக்கு குருவாக இருக்கார். இங்கே வந்து இதெல்லாம் ஒரு ஏதோ சிவஞான முனிவர் காலத்து என்னவோ இருந்திருக்கு, இல்லை உரையவர் இல்லை, வேற பார்த்து கேட்டு கேட்டு எழுதும்போது எழுதிட்டாங்களோ தெரியாது. எனவே இது மாதிரி நிறைய நெருடல் இருக்குது. அது மட்டும் பார்த்துக்கொள்வோம். இந்த பகுதி பின்னர் விளக்கம் சொல்ல போறார். நமக்கு வேண்டியது இல்லறத்தான் இருக்கக்கூடியவர் குருவாக வரக்கூடாது என்று தலை சிறந்த ஆகமாகிய காமிகம் சொல்லுது. அப்படி
அப்படிதான் படித்தோம். ஆகமத்தில் மிக சிறந்த ஆகமும் காமிகம் அதுன்னு சொல்லுன்னு சொன்னார். இனி படிக்க வேண்டிய பகுதிக்கு வந்துடுவோம். அற்றேல் படிக்க வேண்டிய பகுதி 4 வருணங்களிலும் அங்கதானே படிக்கணுங்க. இதெல்லாம் நடுவில் படிச்சு காட்டினேன். அடுத்து படிச்சது எல்லாமே அடுத்த பத்தி சிவாகங்கள் இல்வாழ்வாருக்கு உயர்ச்சி ஒரு வசனம் எல்லாம் படிச்சாச்சு. சில இடத்துல இல்வாழ்வாருக்கு உயர்ச்சி சொல்லுதுன்னா அது அந்த நாளுக்கே சொல்லுது, மற்ற கிளையெல்லாம் சொல்லிட்டாரு. அற்றேல் 4 வருணங்களிலும் இலங்கிகட்கும் இல்வாழ்வார்க்கும் ஆசிரியத்தன்மை உண்டென சிவாகமங்கள் கூறுதலால் ஏனைய ஆகமங்கள் எல்லாம் 4 வருடத்தில் கூடி 4 வகையானவர்களுக்கு குருத்தன்மை உண்டுன்னு சொல்லுது. 4 வருணங்களிலும் இலிங்கின துறவியின் பொருள் வர முடியாது. இலிங்கி கட்டுன்னு துறவி கட்டுன்னு பொருள். இலிங்கி என்பதுக்கு துறவி என்று பொருள். அது அந்த சொல்ல பயன்படுத்தணும்னு நினைக்கிறார். இது வட சொல்லு தமிழ் சொல்லு தான். இது அருமையாக நம்ம 15 கணக்கில் திரிகடுகம் என்ற ஒரு நூல் இருக்கு. திரிகடிகம் 3 விதமான மருந்து மாதிரி இருக்குது. அது திரிகடுகம். அதில் ஒரு இது மூப்பின்கள் நன்மைக்கு அகன்றானும் கற்புடையாலை நீங்கினானும் வாகைப்பகை கொள்கின்ற இலங்கியும் 3 வருடம் கல்பனை விட்டார். கல்வி என்ற ஒன்று பிற்கொள்ளாமல் போயிட்டாங்க. யாருன்னா வயசான காலத்தை நல்லா செய்யணும், அது செய்யாதவங்க. மனைவி அம்போர் விட்டு போகிறவன் வேண்டுமென்றே பகைவரோடு வாயால் வெற்றி கொடுக்கக்கூடிய இலங்கி துறவி. இந்த 3 பேர் கல்விக்கு அப்பாற்பட்டவங்க சொல்லி திருக்கடிக்கு பாடு கொடுக்கும். மூப்பின்கள் நன்மை என்று ஆரம்பிக்கும். அதில் சொல்வென்றி கொள்ளும் இலங்கியும், இலங்கின்னு துறவிக்கு பெயர் இலங்கி என்ற பெயர். அவ்வாறு துறவியும் இல்லுவாழ்வாரும் ஆசிரியத்தன்மை உண்டு. துறவிக்கும் உண்டு, இல்லறத்தாருக்கு உண்டு. துறவின்னு எழுதிட்டு போயிட்டு இருக்கலாம். சொல்லு ஒன்று நமக்கு தெரிஞ்சுக்கணும். இல்லை சொல்லு பலது இல்லைங்களா? அவ்வாறு உண்டு என சிவாகமங்கள் கூறுதலாம். காமிக வசனம் ஒன்றே பற்றி தலை சிறந்ததாகிய காமிகத்தை வைத்துக் கொண்டுதான் நமக்கு முன்ன படித்தோம். அப்போ அதை வைத்துக்கொண்டு சூத்திரரின் இல்வாழ்வாருக்கு ஆசிரியத்தன்மை எந்தன கோடல் பொருந்தாத ஒரு தடை. மற்றவங்க கேள்வி கேட்குறாங்க, காமிகத்தில் இல்வாழ்வானுக்கு ஆசிரியத்தன்மை இல்லைன்னு சொல்லியிருக்குது. ஆனால் மற்ற ஆகமங்கள் எல்லாம் 4 வருடத்தாருக்கும் இல்லற துறவரம் 2 இருந்தாலும் குருவாக ஆகலாம் சொல்லியிருக்குது என்றால் அற்றன்று 4 வருடத்திலும் விரத்தற்கும் துறவிக்கு, விரத்தன துறவி, விரத்தற்கும் விரத்தின்னு வாடுவாங்க துறவியை. விரத்தம்னா எல்லாவற்றையும் நீங்கியவன் என்று ஒரு விரத்துல நீங்கி ஒரே இப்போ கூட நமக்கு விரக்தியா இருக்குன்னு சொல்ற பேச்சு. ஏன்னா எல்லாவற்றையும் இருக்கு. விரத்தன நீங்கியவர். நம்ம தமிழ் சொன்னா பற்றற்றவர். விரத்தன் என்ற சொல்லுக்கு தமிழ் சொன்னா பற்றற்றவர். அப்படியே துறவிதான். பற்றற்ற துறவிக்கும் இல்வாழ்வார்க்கும் ஆசிரியத்தன்மை உண்டு என்றது அப்படி சொல்லி இருக்குது. ஏனையோரில் சாவகாசம் உலகையும், இது ஒரு வட சொல்லு. பேச்சு வழக்கு சாவகாசம் இல்லை. சிறப்புத்தன்மை நீங்கி பொதுத்தன்மையே இருந்தால் அதுக்கு பேர் சாவகாசம். சிறப்புத்தன்மை நீங்கி பொதுத்தன்மை கொண்டு சென்று விட்டால் அதுக்கு பேர் சாவகாசம். அது சிறப்பில்லை, எல்லாருக்கும் பொதுவாக சொல்லக்கூடிய ஒன்று. எல்லா வகையான இனத்தாருக்கும், எல்லா வகையான வருணத்தாருக்கு, எல்லா வகையான ஆச்சிரமத்தாருக்கு சாவகாசம் உடையன் சிறப்புத்தன்மை இல்லாமல் பொதுத்தன்மை உடைமையின் பொது விதி. எனவே எல்லாருக்கும் சிறப்பு தனித்தனி இல்லை. 4 வகையான வர்ணத்தாருக்கு, இது அந்தனருக்கு, இது அரசருக்கு, இது வணிகருக்கு, இது சூத்திரருக்கு, இது தனித்தனியாக சிறப்பாக சொல்லாமல் 4 பேருக்கு பொதுவாக சொல்லப்பட்டால் சாவகாசம். சிறப்புத்தன்மை நீங்கி தனித்தனியாக அந்தனருக்கு சொன்னால் அது சிறப்பு, அரசு தனியாக சொன்னால் சிறப்பு. இது 4 பேருக்கு பொது, அதனால போய் சாவகாசம். சிறப்புத்தன்மை நீங்கிய பொதுத்தன்மை உடைமையில் சாவகாசமின்றி நிரவகாசம். சிறப்புத்தன்மைக்கு பெயர் நிரவகாசம். சாவகாசம் என்பது சிறப்பு இல்லாமல் பொதுவாக இருப்பது. நிரவகாசம்னா சிறப்பாக இருப்பது. சிறப்புத்தன்மை உடையதாக இருப்பதில் அபவாதமாகிய சிறப்பு விதியார். இதோடது தமிழ் இலக்கணம் படிச்ச யாராவது தெரியும். ஒரு பொது விதி வரும். முதல்ல பொது விதி பின்னால் வருகிற சிறப்பு விதி நீங்கு. அது நம்ம தமிழ் இலக்கண முறைப்படி 32 உத்தியில எய்தியது விலக்கல். தொல்காப்பிய நன்மை படிக்கணும் தெரியும். 32 உத்தி ஒன்று. முன்னே ஒரு விதி வரும், பொது விதி. பின்னாடி அது நீக்கப்படும். அது பேர் எய்தியது விலக்கல். முன்னே வந்த விதியை பின்னே வருவது இலக்கது. கொஞ்சம் எழுதி சொல்லுவோம். இப்போ மார்கழி மாதம் 5 நாள் கல்லூரி நம்ம உணவு வெளியாக இருந்தோம்.
மார்கழி மாதம் நேரம் 5 மணிக்கு எல்லாரும் எழுந்திருக்கணும், கோயிலுக்கு போகலாம். இது பொது விதி. ஒருத்தர் நோயாக இருக்கிறான், காய்ச்சல் பட்டிருக்கிறான், அவனால் குளிக்க முடியாது. அப்போ அது இது அவனுக்கு எக்ஸப்ஷன் கேஸ், அது சிறப்பு விதி. இப்போ பொது விதியில் ஒரு தன்னை பகுதியாக இருக்கக்கூடியது சிறப்பு. அப்போ அதுலேருந்து இது எய்தியது விலக்கல். முன்னே எய்தியது எல்லாரும் 5 மணிக்கு எழுந்து கோயிலுக்கு போகணும்னு எய்திய இலக்கணம். அதுலேருந்து என்ன விலக்கு? நோய்வாய்ப்பட்டிருக்கனால அவனுக்கு முடியாது. பழைய நம்முடைய கலைவாணர் அருமையான வேடிக்கை செய்யறது. அப்படியே ஒரு சினிமாவில் பழைய காலத்தில் அந்த பெரிய கூட்டமாக இருக்கு, சகோதர சகோதரிகளேம்பாரு. அந்த அம்மா எந்திரிப்பாங்க, டீயை முதலும், ஓஹோ நீ இருக்கிறியா, உன்னை தவிரம்பாரு. எவ்வளோ ஒரு இது, எல்லாருக்கும் சகோதர சகோதரியும் பாருங்க. அந்த அம்மா உடனே எழுந்திருப்பாங்க, உன்னை தவிர நீ வேற இருக்கிறியா பாரு. அப்போ அவங்க சகோதர சகோதரி இல்லை, எய்தியது விளக்குல தானே. முன்ன பொதுவாக வந்து ஒரு விதி, அடுத்து வரக்கூடிய விளக்கு விதி. இப்போ எல்லா இனத்தாருக்கும் பொதுவாக சொல்லப்பட்டது பொது விதியாகிய சாவகாசம். பின்னாடி அவவாதம்னா எய்திய விளக்கல். அவவாதம் எய்தியது விளக்கல். முன்னே ஒரு இலக்கணம் வந்தா, முன்னே ஒரு செய்தி சொல்லப்பட்டிருந்தா, பின்னே அதை நீக்கினா அது பேர் அவவாதம். அப்போ எய்தியது விளக்கலாகிய தமிழ் சொன்ன சிறப்பு விதியாகலான் பொது விதி 1000 கூடினும் விதந்தோதும் சிறப்பு விதி உண்டான விளக்கப்படும். பொதுவாக எத்தனையோ இருக்கு, பின்னா ஒரு சின்ன சிறப்பு வந்து சொன்னால் அத்தனை இயக்கப்படும். சட்டங்களாக தான் நம்ம வக்கீல்களே தெரியும். முதல்ல பொதுவாக பல விதி சொல்லிட்டு இருப்பேன், கடைசியில் எங்கேயாச்சும் ஒரு வரி சிறப்பு விதி இருக்கு, அதில் அத்தனை விதி அடிச்சிடுவாங்க. பொது விதி 1000 இருந்தாலும் ஒரு தனி ஸ்பெஷல் சட்டம் ஒன்று போட்டால் வச்சுக்கொள்ளுங்க, அத்தனை என்ன ஆயிடும், போயிடும். பொது விதி 1000 கூடினும் விதந்தெடுத்தோது சிறப்பாக சொல்லிக்கின்ற சிறப்பு விதி ஒன்றான விளக்கப்படும். அகுது ஒளிந்தவற்றின் மேல் செல்லும் ஆகலானும் ஒளிந்தவற்றின் மேல் செல்லுவது என்பது ஒரு நியாயம். பல நியாயம் படித்திடும். பலவற்றை சொன்னால் பலவற்றிலிருந்து ஒன்றுக்கு சொல்லுவது ஏனையவற்றை சேர்த்து நீக்கும் என்பது எய்தியது விளக்கல் என்பதுக்கு மேல் வருகின்ற சொல்லும் என்னும் நியாயம். நியாயம் பலதர படிச்சிருக்கோம். பதமடி ஏனைய ஆகமங்களில் துறவரத்தார் இல்லத்தாரும் அவங்க 4 நிலையில் இருந்தாலும் குருவாகலாம்னு சொல்லி இருக்குது பொது விதி. ஆனால் காமிய ஆகமத்தில் அப்படி இல்லைன்னு சொல்லி இருக்குது. முன்ன சொன்ன இதனால இது விளக்கப்படுது. பொது விதி சிறப்பு விதியால் விளக்கப்படும். எங்குமே 1000 பொது சொன்னாலும் ஒரு சிறப்பு சொன்னார்களான அது நீங்கிவிடும். அந்த நியாயம் பற்றி அவ்வாறு நீங்கியது. எல்லா நூலாருக்கும் ஒப்பு முடிந்ததாவில் காமிக வசனமே வலியுடையது, வலியுடன் வெற்புடையது. இப்போ காமிக வசனத்தில் எல்லாருக்கும் குரு தன்மை இருந்தாலும் இல்லறத்தானுக்கும் குருத்தன்மை இல்லை, ஏனையாகமும் சொல்லி இருக்குது. இப்படி சொல்லப்பட்டது காமியாகத்தால விளக்கப்பட்டது. ரியல்தான் கடைசியில் வரும் பார்த்து தெரியும். அற்றேல் காமிக வசனம் அங்கனம் கூறியது. காமிக வசனம் இல்லறத்தானுக்கு குருவாருக்குடி தன்மையிலே என்று கூறியது சூத்திரத்தில் சாமானியமாய் இல்வாழ்வாரை நோக்கி என கொள்ளலாமோ அர்த்த தடை. இல்வாழ்வாரில் நல்ல பூஜை பண்ணி பக்தியுடையவனாக இருப்பாங்க. உலகில் ஒன்றுமே தெரியாமல் கடவுளை பற்றி எண்ணம் இல்லாமல் தான் உண்டு வாழ்க்கை உண்டுன்னு போயிட்டு இருப்பான். அவன் சாமானிய மக்கள், அவனுக்கு எதை பற்றி இல்லை. அப்போ இல்லறத்தானுக்கு ஆச்சாரியராக கூடிய தன்மை இல்லைன்னு விளக்கப்படுவது என்பது இல்லறத்தில் பக்தியோ 5 எழுத்து நீரி சொல்லுகின்ற சிறப்பு தன்மை உடையவன் அல்லாம இதெல்லாம் செய்யாமல் இருப்பான்னு ஒருத்தன். பொதுமக்கள் பொதுஜனங்கள் அவனைன்னு வச்சுட்டு என்ன இல்லறத்தானுக்கு ஆசிரியத்தன்மை இல்லை என்பது இல்லறத்தில் இருக்கக்கூடிய நீரும் கண்டையும் அணிந்தக்கூடிய பக்தனுக்கு அல்ல. யாரு எதுவுமே இல்லாத பொதுமக்கள் அவனுக்கு விளக்கப்படும் வச்சுட்டு என்ன. சூத்தரில் சாமானியமாகிய பக்தி என்பது தெரியாம 5 எழுத்து தெரியாம நீர் தெரியாம உலகிலே தெரியாம தான் உண்டு தன் வாழ்க்கை உண்டு என்று சாமான மக்கள் அத்தகையவனை நோக்கி கொள்ளப்பட்டது. அவனுக்கு தான் ஆசாரி ஆகின்ற தன்மை இல்லை என்று கொள்ளாமல் என்று வைத்துக் கொள்ளாம்னா கொள்ளாமல் அப்படி வைத்துக் கொள்ள மாட்டோம். என்ன காரணம்? 4 வருணத்திலும் சாமானியமாயினருக்கு ஆசிரியத்தன்மை இல்லை என்பது ஆசி இலக்கணம் கூறும்போது சொல்லப்பட்டது. ஆசிரியர் யாரு ஆசிரியர் அல்லாதார் என்று சொல்லும்போது காமிக ஆகமத்தில் ஆசிரியர் இன்னாரு நன்னூல் படிச்சது தெரியும். ஆசிரியர் ஆசிரியர் அல்லாதார், மாணாக்கர் அல்லார் இலக்கணம் சொல்லுவோம். அப்போ ஆசிரியர் நற்குடி பிறந்து இருக்கணும், ஒழுக்கமுடையவனாக இருக்கணும், தான் சொல்லிவன் நடக்கக்கூடியதாக இருக்கணும், மாணாக்கர் புரியுமாறு சொல்லக்கூடு. இது ஆசிரியருடைய இலக்கணம்.
அதுபோல் காமிய ஆகமத்தில் ஆசிரியர் இலக்கம் சொல்லப்பட்டது. சொல்லும்போது ஆசிரியர் என்பவர் 4 வருடத்திலேயே அந்த ஆசிரியர் ஆகும்போது சாதாரணமாக இருக்கக்கூடிய மக்கள் 4 வருடத்தில் இருக்கக்கூடிய ஆசிரியர் ஆக மாட்டாங்க. அங்கே சொல்லப்பட்டது. மீண்டும் அதே சொன்னால் கூறியது கொள்ள ஆகிவிடும். இந்த தொடர் புரிதான் பாருங்க. 4 வருடத்திலும் 4 வருடம் மறையவர் மன்னவர் தெரியுது. சாமானியமாயினாருக்கு சாதாரண ஒன்றும் தெரியாத மக்களுக்கு ஆசிரியத்தன்மை இல்லை என்பது ஆசி இலக்கணம் கூறுவழின்னு சொன்னால் காமிக ஆகமத்தில் ஆசிரியர் ஆசு அல்லாதார் இங்கே இந்த நூல் இல்லை. காமியம் தான் படுத்திருக்கிறோம். மறுக்கிறது யார் பற்றி? காமியம் தானே. அப்போ இந்த காமிய ஆகமத்தில் ஆசிரியர்னா யாரு? ஆசிரியர்னா இல்லை. நன்னூர் படிச்ச இலக்கணம் தெரியும். ஆசிரியர் தன்மை, மாணாக்கர் தன்மை. எனவே ஆசிரியரை பற்றி சொல்லுகின்ற காமிய ஆகமத்தில் அங்கேயே சொல்லப்பட்டது இல்லை என சொல்லப்பட்டது. இல்லை என்பது ஆசி இலக்கணம் கூறுவழி பெறப்பட்டதாகலின் வேறெடுத்து விதந்தோத வேண்டாமையானும் தனியே வெளியே அங்கே எடுத்து போட்டு விளக்கமாக சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. முன்ன அங்கேயே சொல்லப்பட்டது. சிவஞானமணி சாமர்த்தியம் பாருங்க. முன்ன பொது விதியை சிறப்பு விதி என்ன பண்ணாரு? நீக்கும்னாரு. இங்கே முன்ன பொது விதியா சொல்லி அதுவே இங்கே ஒக்குங்கிறார். முன்ன 4 இடம் தான் இருக்கு, பொதுவாக சொல்லப்பட்டது. இங்க நீக்கிட்டார். பொது விதி நீக்கலாம்ல, அப்படி சொல்லக்கூடாது. அவ்வாறு கூறுவழி பெறப்பட்டமையில் வேறிட சொல்ல வேண்டாம். அங்கனங்குள்ளில் சூத்திரரின் நைட்டியரும் ஏனை 3 வருடத்தரும் இருதரத்தாரும் சாமணியராயினும், சூத்திரில் நைட்டியனா இருக்கக்கூடியவன் ஏனை 3 வருடத்தில் இருக்கக்கூடியவங்க எல்லாம் சாதாரண இருந்தாலும் ஆசிரியத்தன்மை அவங்களுக்குரிய நாய் போகும். இங்க நீங்க இல்லத்தில் இருக்கக்கூடியவனுக்கு சாதாரணமாக இருக்கக்கூடியவனுக்கு ஆசிரியத்தன்மை இல்லை, மற்றவர்களுக்கு உண்டுன்னு சொன்னால், அப்போ அந்த மேலங்க பிராமணர், அரசர், வணிகர் இருப்பாங்க இல்லையா? அப்போ அவங்க சாதாரண மக்களாக இருந்தால் கூட குருவாயிடலாமா? இங்கே இல்லைன்னா இப்போ என்ன ஆயிடும்? அவங்க இல்லாமல் போயிடுவாங்க. அப்போ அவங்களுக்கு காப்பாற்றுற வேற ஒன்றும் இல்லை. இப்போ அதுவும் கூடாது. ஆசிரியத்தன்மை உரியன பொருள்பட்டு ஆசாரிய இலக்கணம் கூறிய விதிகள் எல்லாம் பயனிலவாய் முடியும் ஆகலானும். அப்போ இந்த 2 தடை விடையாச்சு. இனி நைட்டிய தீக்கை இல்வாழ்வார்க்கு ஆமெனக் கொண்டு சூத்திரரில் நைட்டியர் ஆசிரியன பொதுவாக கூறுதலான். இனி அடுத்து அப்போ இந்த இல்லறத்தானை பற்றி எதுவோ பலவிதமான தடை வந்திருக்கிற காலத்திலேயே இல்லறத்திற்கூடியவங்க இது மாதிரி வரலாமா போகலாமான்னு அதை நிலைநாட்டு வேணும்னு நினைக்கிறாரு. இல்வாழ்வாரில் நைட்டிய தீக்கை முன்னே படிச்சிருக்கோம் இல்லையோ? பகுதிக பிரமச்சரி நைட்டு முன்ன படித்தோம். முன்னாடி பகுதியில் என்ன கேட்டுங்க, என்ன காரை கூட்டே இருக்காங்க. முன்ன பகுதி தீக்கை பகுதி பிரமச்சரிக்கு இல்வாழ்வார்க்கும் சைவ சன்னியாசம் இருக்கு பார்த்தீங்களா? அதுக்கு மேல ஒரு 2 பத்தி மேல பாருங்க. சிவதர்மணி அது கீழே பௌதிக தீக்கை பௌதிக பிரம்மச்சரியக்கும் இல்வாழ்வார்க்கும் வானப்பிரஸ்தருக்கு செய்யப்படும். நைட்டிய தீயை நைட்டிய பிரம்மச்சரிக்கு துறவரத்தாருக்கு சொல்லப்படும் பத்தி இருக்கு இல்லைங்களா? அதுதான் முழுவதும் செய்தி. தீக்கை சிவதர்மணி உலக தர்மணி என்று 2 வகைப்படும். உலக தர்மணிக்கு பௌதிக தீட்சை என்று பெயர். அந்த பௌதிக தீட்சை பௌதிக பிரம்மச்சாரி இல்வாழ்வான் வானப்பிரசம் 3 பேருக்கு செய்யப்படும். நைட்டிய தீட்சையாகிய சிவதர்மணி நைட்டிய பிரம்மச்சரிக்கு துறவரத்தானுக்கு செய்யப்படும். பௌதிக பிரம்மச்சரிக்கு நைட்டிய பிரம்மச்சாரிக்கு என்ன வேறுபாடு? நான் படித்தோம். அவன் பிரம்மச்சரியா இருந்து மீண்டும் இல்லறதுக்கு வந்துடலாம். இவன் கடைசி வரை அப்படியே இருக்கலாம். இதுதான் 2 பேருக்கு வேறுபாடு. இங்கே சொல்லப்பட்ட அதே செய்தான். அப்போ எனவே உலக தர்மணியாகிய பௌதிக தீக்கை பிரம்மச்சரி இல்வாழ்வான் வானப்பிரசம் 3 பேருக்கு செய்யப்படும். நைட்டிய துறவரத்தானுக்கு நைட்டி பிரம்மச்சரிக்கு செய்யப்படும். அதை வைத்து கொண்டு இங்கே வருவோம். நைட்டிய தீக்கை இது நைட்டிய தீக்கைனா உலக தர்மணியா சிவதர்மணியா? இப்பதானே படித்தோம். தீக்கை 2 வகைப்படும். உலக தர்மணி சிவதர்மணி. உலக தர்மணிக்கு பௌதிக தீக்கைன்னு பேரு, சிவதர்மணிக்கு நைட்டிய தீய பேரு. நைட்டிய தீக்கை 2 பேருக்கு தான் செய்யப்படுது. நைட்டி பிரம்மச்சரிக்கு துறவரத்தானுக்கு. பௌதிக தீக்கை பௌதிக பிரம்மச்சரிக்கு செய்யப்படும், இல்வாழ்வானுக்கு செய்யப்படும், வானப்பிரசனுக்கு செய்யப்படும். நைட்டிய தீக்கை இல்வாழ்வார்க்கு ஆவன கொண்டு அவனுக்கு ஆகலாம் என்று சொல்லி
சூத்திரரில் நைட்டிகர் ஆசிரியர் என பொதுவாக கூறுதலானும். ஏன்னா சூத்திரர்கள் நைட்டி பிரம்மச்சரிய கடைசி வரைக்கும் இருக்கலாம், அவங்க செய்யலாமே கூறுதலான். நைட்டிக தீக்கையுடைய இல்வாழ்வார்க்கு ஆசிரியத்தன்மை உண்டு என்று பொருள் கொண்டு. அப்ப எனவே இல்வாழ்வான்ல நைட்டி பிரம்மச்சரியா இருந்தா அவன் ஆசிரியரா இருக்கலாம். எந்த விதத்தில் இல்வாழ்வானுக்கு ஆசை இருக்கக்கூடாது என்பதை இவர் பற்றி சொல்லியிருக்கிறார், வேற ஒன்றும் இல்லை. அது ஏன்னா பின்ன வரப்போது காரணம். இப்போ நைட்டி பிரம்மச்சரியா ஒருத்தர் உரம் இருக்கலாம், இல்வாழ்வான் இல்லை. அப்போ அவனுக்கு இப்போ சந்தேகம், இல்வாழ்வான் எப்படி நைட்டி பிரம்மச்சாரின்னு? இல்வாழ்வுடைய அப்பா அம்மாவுக்கு பிறந்து நைட்டி பிரம்மச்சாரி. இவன் நைட்டி பிரம்ம திருமணமாயிட்டே பிரம்மச்சாரி ஆக முடியாதுல்ல. இல்வாழ்வானுக்கு பிறந்த ஒருத்தன் கடைசி வரை திருமணம் செய்து வந்த பேர் இல்வாழ்வால் நைட்டி பிரம்மச்சாரி. அவர் இல்வாழ்வாருக்கு ஆசிரியத்தன்மை உண்டு என்று பொருள் கொண்டு சூத்திரன் இல்வாழ்வார்க்கு அபிடேக முதலை இல்லை என விளக்கியதும். எனவே ஆச்சாரிய அவசியம் என்ன படித்தோம், அதாவது சமய தீட்சை, விசேட தீட்சை, நிர்வாண தீட்சை, அதுக்கு மேல் உயர்ந்தது ஆச்சாரிய விட. அவங்களுக்கு ஆச்சாரிய விட இல்லை என விளக்கியதும். மற்ற பௌதிக என கொள்ளின் பௌதிக பிரம்மச்சாரி என்று சொன்னால் இழுக்கு என்ன, இது ஒரு தடை. அதுக்கு நல்ல காரணம் சொல்றார். நைட்டிக தேக இல்வாழ்வார் கொண்டு என்பது சிவாக வழக்கோடு முரணை கூறுவார் கூற்றையாகலான். எனவே நைட்டிக தேக இல்வாழ்வானுக்கு இல்லவே இல்லை. அவனுக்கு சாதாரண திருமணம் செய்கின்ற தன் நிலை மட்டும் உண்டு, நித்தியம் மட்டும் உண்டு. சிவாகம வழக்கோடு முரணை கூறுவார் கூற்றையாகலான் பொருந்தாது என்க. அப்போ அது மாதிரி நிறைய பேர் அவர் காலத்தில் இல்லறத்தில் இருக்கிறவங்க நிறைய தீட்சை செய்து கொடுத்துருக்காங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நான் வந்து பார்த்தேன், அது திருவாரூர் கமலஞான பிரகாசர். கமலஞான பிரகாசம் வரலாறு சொன்னேன். அவர் இல்லறத்தார். அவர் இல்லறத்தாரா இருந்து ஆச்சாரிய வந்து எல்லாம் செய்து கொடுத்துருக்காரு. அப்போ அது மாதிரி இருக்கலாமான்னு சொன்னால் அது வேற ஒன்றும் செய்ய முடியாதுக்கு. அதுக்கு ஒரு கதை படிக்கிறார். இதனாலே முற்காலத்து சூத்திரரின் ஆசிராயினார் எல்லாம் நைட்டியர் எனவும், ஒரு காலத்து நைட்டியருக்கு தான் குருவாக இருந்தாங்க. அவங்க அங்கன்னு சில சமயம் மாறி ஆசிரியராக நைட்டி பிரம்மச்சாரி விரதத்தில் நின்றோரில் சிலர் அப்படி இல்லாம விரதம் தாங்க ஆற்றலின்றி, பிரம்மச்சாரி கூடிய விரதத்தை தாங்கக்கூடிய ஆற்றல் இல்லாம இல்லறம் உண்டு. ஒரு காலத்துல நைட்டி பிரம்மச்சாரி தான் ஆசிரியனா இருந்தா, பிற்காலத்தில் நைட்டி பிரம்மச்சாரி இருக்கக்கூடிய நைட்டி பிரம்மச்சாரி விரதம் தாங்கக்கூடிய ஆற்றல் தனக்கு இல்லை, உலகில் மாறி போயிட்டான். எனவே திருமணம் செய்யிட்டான். இப்படி அது மாதிரி திருமணம் செய்து கொண்டு இல்லறம் உண்டு. இது மாதிரி முன்னே எழுதினாரு. முன்ன நம்ம அந்த கொஞ்ச நேரம் முன்னே படிச்சு பாருங்க, அந்த பகுதி கீழே படிக்க பாருங்க. கொஞ்ச நேரம் பகுதி தீக்கு பகுதி பிரம்மச்சாரியம் படிச்சோம்ல, சைவ சன்னியாசம், அதுக்கு மேல் பத்தி பாருங்க. பகுதி பிரம்மச்சரியாவான் காலவரையின் பிரம்மச்சரிய விரதம் முடித்து இல்லறத்து செல்வோன், நைட்டி பிரம்மச்சரியாவான் அவ்வாறின்றி மரணாந்த பிரம்மச்சரிய விரதம் கொண்டு கொண்டோன், அவன் அங்கி வேட்டல் முதலை வெற்றாத வெற்றுவான், துறவரத்தில் நின்றவன் கீழே, அவ்விருவரும் தம்முள் வேற்றுமை நைட்டியத்தைக்கு உரியவராகி நைட்டியர் எனவும், ஏனையோர் பகுதியத்தைக்கு உரியவராக பகுதியவர். அவங்க காலம் கண்டு அடுத்து படித்தோம், அந்த உலகத்தை விட்டு இல்லறத்துக்கு வந்து விடலாம், அந்த செய்து வைத்துக் கொள்வோம். அவ்வாறு ஆசிராயினார் எல்லாம் நட்டி பிரம்மச்சரி விரதம் நின்று விரதந்தாங்க ஆற்றலின்றி இல்லறம் கொண்டு விருத்தி பொருட்டு, விருத்தி வாழ்க்கைக்கு வேண்டிய உணவு, வாழ்க்கைக்கு வேண்டிய உணவுக்கு பெயர் விருத்தி. வாழ்க்கைக்கு வேண்டி விருத்தி பொருட்டு ஆசிரியத்தன்மை விடாது கொண்டு, முன்ன நைட்டி பிரம்மச்சரி தான் இருந்தான், அப்போ ஆசிரியராக இருந்தான். திருமணம் ஆகிட்டோம்னா அதை விட முடியல, ஏன்னா வாழ்க்கைக்கு வசதி வேணும் அல்லவா. அப்போ ஆகினால் விடாது அங்கே பூண்டு விருத்தி பொருட்டு ஆசிரியர் விடாது கொண்டு மக்கள் முறைமையனும் அவன் பையன் இவன் இல்லறத்துல இருந்து வந்து செய்ததுனால அப்போ குடும்பமாக வந்துருச்சு. இப்போ குடும்பம் வந்தானா அவன் பையன் அதே மாதிரி ஆயிடுச்சு. மக்கள் முறைமையனும் ஆசிரியத்தையுமே வைத்தார் எனவும், ஏன்னா மக்கள் முறைமைப்படி அவர் வந்து விட்டது. நம்ம குறை சொல்றதுக்காக நம்ம மயில மடம் இருக்கு இல்லைங்களா, வீரசைவாடம், அவன் மக்கள் முறை ஆதியம் தான், துறவிதான். திருமணம் செய்துக்கு முதல்ல பிரம்மச்சியா இருக்கும்போது திருமணம் செய்துட்டு அப்புறம் 2-3 மக்கள் ஆகினா கடைசி அந்த துறவரம் போய் வாழ்க்கை போயிடலாம். இப்போ முதல்ல உங்களுக்கு மக்கள், அந்த மடம் மட்டும் பார்த்தீங்கன்னா மக்கள் தான் மடத்துக்கே மயில ஒரு மடம் இருக்குல்ல, வீரசை மடம், அந்த மடத்துக்கு இருக்கிறவங்க திருமணம் செய்துக்குவாங்க. முதல்ல திருமணம் செய்து அவங்க ஒரு 40-50 ஆண்டு ஆனோன்னா அந்த சன்னிதானம் முன்னே சன்னிதானம் ஆகிடுவாங்க, குடும்பம் வேறு போயிடும். அப்போ அது மாதிரி பிரம்மச்சரியா இருந்து
குருவா இருந்து இல்லறத்துக்கு வந்த பின்னாடி அவங்க அந்த மரபை விருத்தி பொருட்டு மேற்கொண்டாங்க. பின்ன அவங்க மக்கள் அதை பின்பற்றுறாங்க. அவங்க மக்கள் அந்த குருவா இருக்கக்கூடியது மட்டும் கடைபிடிச்சிட்டாங்க, பிரம்மச்சரியத்தை கிடைக்கல. அவங்க மக்கள் வேளையில அவங்க குருவா இருந்தாங்க. அவர்களை மக்கள் முறைமையினும் ஆசிரியத்தன்மை வைத்தார் எனவும் கொள்க. அப்படி வச்சுங்க. ஆகுது அவர் மரபின் தொன்மை ஆராய்ந்து இனிது விளங்கும். அவனுக்கு முன்னாடி ஆராய்ந்து பார்த்தா ஏதோ மனசு வச்சு எழுதிட்டு இருக்கிறாரு. இது மாதிரி சில பேர் ஆராய்ந்து பார்த்தா அவங்க அப்பான்னு சொன்னா இன்னும் உண்மை தெரிஞ்சு போகும். அவங்க தொடக்க காலத்தில் அவங்க நைட்டி சேர்ந்திருப்பாங்க, ஒரு காலம் திருமணம் செய்திருப்பாங்க, பின்ன குருவா இருந்திருப்பாங்க, பின்னர் அதே முறையா வந்து விட்டாங்க. சிவாகமங்களில் ஆதிசைவர்க்கன்றி ஏனையோருக்கு மக்கள் முறையின் ஆசிரியத்தன்மை விதியாமை அறிக. எனவே ஆதிசைவருக்கு மட்டும் இந்த ஆதிசைவரே பாராட்டி வர்றது பின்னாடி ஒரு காரணம் இருக்கு. இதுவும் அந்த காலத்துல இந்த ஆகமங்களுக்கு ஆதிசைவர்களுக்கு 4 விதமான தன்மையில் ஒரு பெரிய போக்கு இருக்கு. சோழ காலத்திலேயே அது பின்னாடி வரும்போது சொல்றேன். அடுத்து சூத்திரர் வரும்போது சொல்றாரு, இச்சமய முதலிய தீக்கி பேரு, இந்த சமய தீக்கி முதலிய பேரு மறையோர் முதலிய 3 வருணத்தாருக்கும், மறையவர், மன்னவர், வணிகர், சூத்திரருக்கு இல்லை, 3 வருணத்தாருக்கும் சற்சூத்திரருக்கும் அனுலோமருக்கே ஆமென உணர்க. இவனை கடைசி ஆகாத சூத்திரம் தள்ளி வச்சுட்டோம். அதுல மேல உயர்ந்த சூத்திரம், தாழ்ந்த சூத்திரம். கொடுமையில் முடிவு பாருங்க. 3 இடத்துல தாச்சி தைய வச்சுவேன் சூத்திரன். அதுல சற்சூத்திரன் உயர்ந்த சூத்திரன், அசற்சூத்திரன் அது வேற ஒன்றும் இல்லை. சூத்திர மரபில் இருக்கக்கூடியவன் இல்லை. நீர் 5 எழுத்து வைத்துக் கொண்டு புலால் உண்ணாம கடல் பக்தியா இருந்தான் சற்சூத்திரன். அவனை சாதாரணமாக இருந்து புலால் உண்டு கொண்டு கடல் பக்தி இல்லாமல் வந்து அசற்சூத்திரன். சூத்திரம் கண்டா பிரிக்கிறார். ஏன்னா பின்னாடி தகராறு வரும்போது, அதாவது அந்த காலத்துல இந்த பிராமண ஆதிக்கம் மிக்க இருந்தது. சைவ மடங்கள் இடிக்கப்பட்டன. அதுக்கு புகையடி கழகம் என்றே வரலாற்றில் வருது. புகையின்னா மடம், அந்த மடங்கள்லாம் சேர்ந்து அந்தெல்லாம் சேர்ந்து மடம் வைத்துக் கொள்ளக்கூடாதுன்னு சொல்லி சூத்திரர் வைத்த மடத்தை இடிச்சாங்க. அதுக்கு புகையடி கழகம் என்றே வருது. அதுக்கு இன்னொரு சான்று கரும்புரம் மடம் குருஞான சம்பந்தருக்கு பின்னாடி 3, 4, 5 தலைமுறை வரும்போது மைசூர் ராஜா எல்லாரும் வந்துருக்கிறாங்க. அப்போ அந்த கருமுறத்தை வந்தோடனே அந்த ராஜா வணங்குறார். ஐயோ அது சூத்திர சமாதி வணங்கிட்டீங்கிற அந்தனர் அப்படி இடிங்கிறாரு. ஏன்னா ஆளுகளை விட்டு கருமுறை கோயில் இடிச்சு சொல்றாங்க. அப்படி இடிக்கும் போது எல்லாருடைய கைகள் ரத்தம் வருது. இடிச்சவங்களுக்கு கண் தெரியாம போச்சு. அந்த அரசன் போய் அங்கே மன்னம்பந்தல் தங்குறான். மன்னன் அங்கே போய் பந்தல் போட்டு தங்காது போய் மன்னம்பந்தல். கருமணத்து பக்கத்து ஊருக்கு பெயர், கருமணத்து கிழக்கு ஊருக்கு பெயர் மன்னம்பந்தல். உடனே அவங்க தப்பு உணர்ந்து மீண்டும் நம்ம கருமூர் ஆதித்தை வந்து வணங்கி அதை ஏற்றுக்கிறாங்க. இப்போ அந்த கதை நமக்கு என்ன தெரியுதுன்னா, பிராமணா இருக்கக்கூடியவங்க மற்றவங்க மடம் வச்சிருந்தா அது பொறாமல் புகையீடுகளமும் நடந்தது. கருமுறை வரலாறு வரை வருது. அப்போ பார்த்தீங்கன்னா அவங்க அந்த மதத்தை இடிக்கிறாங்கன்னு நினைக்கிறாங்க. இப்போ அது மாதிரி இடங்கள்ல என்ன ஆச்சுன்னு சொன்னால், பின்னர் சூத்திரர்களில் சற்சூத்திரா இருக்கிறவங்க மடாவதி ஆகிக்கலாம் ஒரு விதி வந்தது. அதுக்கு ஒரு நூலே ஒன்று எழுதுனாங்க. சூத்திரில் உயர்ந்த சூத்திரா இருக்கும் மடாவதி விதியா. அப்படி சூத்திரம் தள்ளி வச்சாச்சு, இதுல கீழே மேல வெளியே இருக்கு பாருங்க. இதை நிலைநாட்டோடு அதுக்காக இந்த வரலாறு வருது. சூத்திரர்களில் மறையோர் முதலியோர் 3 பேர் குருவா இருக்கலாம். இதுவரை இல்லறத்தான குருவே இல்லைன்னு சொல்லிட்டு வந்தார்ல, அப்படிதான் சொல்லி வந்தாரு. அந்த இல்லறத்திலேயும் சூத்திரர்களையும் சற்சூத்திரர் மேலான சூத்திரர் என்று ஒரு வேறும் கிடையாது. சூத்திரில் மேலான சூத்தர் நீர் அணிந்து இறை வழிபாடு செய்து 5 எழுத்து ஓதி வருகின்ற சற்சூத்திரருக்கும் அனுலோமருக்கும், அனுலோமர் இதெல்லாம் அந்த சாதி இது வரக்கூடியது. உயர்ந்த தந்தைக்கு தாழ்ந்த பெண்ணுக்கு பெறக்கூடிய பெயர் அனுலோமர் என்று பெயர். அந்தன அரசனுக்கு வணிக பெண்ணுக்கு, வணிகனுக்கு சூத்திர பெண்ணுக்கு, உயர்ந்த ஆணுக்கு தாழ்ந்த பெண்ணுக்கு பிறந்த அது பேர் அனுலோமர் என்று பெயர். அனுலோமர் பிரதிலோமர் என்ற சாதியில் வரும். அனுலோமருக்குமே ஆமெனவும் ஏனையோர் திருநோக்கு முதலிய தேக்கை என்று அவத்திருதிக்கு உரியரல்லர். சாதாரணமாக இருக்கக்கூடிய மக்கள் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு கூட்டி வந்து உட்கார வச்சு வேலி செய்து அவங்களுக்கு அத்துவா சுத்தி செய்து கிடையாது. தொடக்கூடாது, வேற ஒன்றும் இல்லை. மற்றவங்க கண்ணால் பார்த்த போது சூத்திரில் சற்சூத்திரர் அசற்சூத்திரர் 2 பேர்.
சச்சோத்தரை நல்லா குளிச்சுட்டு நீர் அணிஞ்சிட்டு 5 எழுத்து சொல்லி நல்லா இருப்பாங்க. அவங்களுக்கு எல்லாம் செய்யலாம். இந்த அசச்சோத்தர் இருப்பாங்க பாருங்க, குளிக்காம ஒன்றும் இல்லாமல், அவங்களுக்கு அவத்திரிக்கையெல்லாம் கிடையாது. எது மட்டும் கண்ணால் பார்த்தாலும் போதும். அப்படின்னா தொடக்கூடாதுன்னு ஒரு வேறனும் கிடையாது. ராமானுஜர் வரலாறு படிச்சீங்களா? ராமானுஜம் படிக்கணும்னு பாராட்டணும். அவருக்கு கோயிலிருந்து ஆற்றுக்கு குளிக்க போகும்போது ஒரு அந்தனருடைய தோல் மேலே கை போட்டு போவார். குளிச்சுட்டு வரும்போது தாழ்த்தப்பட்ட மேலே காய் போட்டு வருவார். அவர் வரலாறு இருக்கு. எல்லாரையும் கோயில் விட்டு அவர் தானே. நான் பாரதியார் வரலாறு சொல்லுங்க உங்களுக்கு. கடைசி காலத்தில் ஒரு பூணூல் அறுத்து கணசவாதி என்று ஒரு தாழ்த்தப்பட்டவனுக்கு பூணூல் போட்டு இவன் தான் உயர்ந்த அந்தனங்கிறார். நம்ம பாரதியார் படிச்சு இப்படி இருக்கு. இவர் அந்தனர் தான், இந்த பூணூல் அறுத்துட்டாரு. ஒரு கணசவாதின்னு ஒரு மிக தாழ்த்தப்பட்டவன், எல்லாரும் கிட்ட போக மாட்டேனாங்க. அவர் கூப்பிட்டாரு, நீ உட்காருனார். பூணூல் போடி வந்தால் உயர்ந்த பாப்பான்னு சொன்னார். எல்லாருக்குமே சேர்த்து சங்கர மடத்தை கூப்பிட்டாங்களே பாரதியார். பாரதியார் சொன்னார், ஒரு அரிஜன் மடாதிபதி அவராக இருந்தால் மடத்தில் வரேன்னாரு. சங்கர மடத்துக்கு அந்த நேர முறையில் பாரதியார் கூப்பிடுறாங்க. அவர் சொன்ன பதில், ஒரு அரிஜனை மடத்துக்கு மடாதிபதி ஆக்குனீங்கன்னா நான் என்ன மடத்துக்கு வருவேன்னு சொல்லி. அப்போ அது மாதிரி அந்த நிறைய இருந்திருக்குது. சச்சூத்திரராக இருக்கக்கூடியவங்க தீக்கி முதலியவற்றுக்கு உரியவர்கள். சச்சூத்திரர் அல்லாத தாழ்த்தப்பட்ட சூத்திரர்களை 4 பேர் இவனை சூத்திரனா தாழ்த்தப்பட்டவன் அர்த்தம். அதுல 2 உயர்ந்தவன் தாழ்ந்தவன். திருநோக்க முதலிய சுதந்திர தீக்கையாயும் அவத்திரிக்கு அங்கையாய் இருவகைப்படும். அப்போ அவங்களுக்கு செய்யக்கூடியது அவத்திரிக்கு அங்கமாக திருநோக்கத்தால் மட்டும்தான் இவங்களை தொடக்கூடாத ஒரு வேறவும் கிடையாது. ஒரு 50-60 ஆண்டுக்கு முன்னாடி கூட உங்களுக்கு தெரியும், பக்கத்துல இருந்து உட்காரக்கூடாது, துணியை தொடக்கூடாது, தாழ்ந்த மக்கள் தான் தள்ளி வைப்பாங்க எல்லாருமே. இப்போ அது மாதிரி அந்த காலத்துல இருந்து இருந்திருக்குது. சமய விசேடங்களுக்கு அவ்வாறு சுதந்திர தீக்கையாயும் நிர்வாண தீக்கையாயும் இருவகைப்படும். அது சமயத்துக்கு நமக்கு தெரிஞ்சது. இன்னும் இவற்றின் விரிவெல்லாம் சிவாகமுள் காண்க ஈண்டு உரைப்பில் பெருகும். அப்போ சிவஞானமுனியுடைய கருத்து, இல்லறத்தான இருக்கக்கூடியவன் சூத்திரத்தில் இருக்கக்கூடியவன் 4ஆம் சாதியாகிய சூத்திரனாக இருந்தால் அதில் உயர்ந்தவன் இருந்தால் அவன் ஆசிரியர் ஆகலாம். அது ஏன்னா மடங்களுக்காக வந்தது. மடங்கள் அது மாதிரி நமக்கு எல்லாமே சேர்ந்தது. அதுக்காக நூல் எழுதினாங்க. தருமபுரத்தில் திருவாரூரையில் இந்த சூத்திரா இருக்கக்கூடியவங்க, அது என்ன ஒரு நூல், ஒரு பெயர் சங்கரகன பெயர், தீட்சா சங்கரன் ஒரு நூல். அவங்க இந்த மாதிரி இருக்கக்கூடியவங்க சச்சூத்திரா இருக்கக்கூடியவங்க மடாதியாக வந்துடலாம். அதனால் மடாதியாக வந்தவங்களை மற்றவங்களை இழித்து சொல்லிட்டு இருந்தாங்க அந்தன முதலியவங்க. அப்போ அவங்க உயர்ந்தவளாக வந்துடலாங்கிறதுக்காக சச்சூத்திரன் எழுத வேண்டிய நிலை வந்தது. சச்சூத்திரர் அசச்சூத்திரர் என்னும் வேறுபாடு, 2 வேறுபாடு தெரியுதுங்களா? சச்சூத்திரர் சூத்திரில் உயர்ந்தவர், அசச்சூத்திரர் சூத்திரில் தாழ்ந்தவர். நமக்கு அதிபத்தர் யாரு? திருநாளை போவார் யாரு? அதிபத்தர் மீன் பிடிக்கிறது தானே. திருநாளை போவார் யாரு? கண்ணப்பர் யாரு? நாளை அங்கெல்லாம் அசச்சூத்திரம் தானே. நமக்கு எங்கேயும் அந்த மாதிரி வேறுபாடே கிடையாது. அசச்சூத்தர் என்ன வேறுபாடு சிவாகமங்களிலும் பராசர மிருதி, பராசர நம்ம பார்த்து வரக்கூடியவர், அவர் சொல்லுகின்ற மிருதி பசார மிருதி முதலியவற்றிலும் புராணங்களிலும் இதெல்லாலையும் சொல்லப்பட்டிருக்குது. சச்சூத்திரர் என்று அசச்சூத்திரர் என்று சொல்லி. அடுத்து பாணினி சூத்திரத்தின் மாவாடிய கையடங்கள். கொஞ்சம் வடமொழியில் நமக்கு எப்படி தொல்காப்பியமோ அது மாதிரி பாணினி என்பால் செய்யப்படுகிறது பேர் பாணினியம். முதல்ல வடமொழியிலிருந்து இலக்கணம் இந்திரனால் செய்யப்பட்ட 5 வியாகரணம். தொல்காப்பியம் படிச்சுட்டு 5 நிறைந்த தொல்காப்பியன் வரும். முதல் வடமொழியில் மிகச்சிறந்த இலக்கணம் இந்திரனா. நம்ம ஆகாயத்தில் போய் இந்திரன் அல்ல, இந்திரன் ஒரு புலவன், அவனால் செய்யப்பட்டு 5 வியாகரணம். அது முதல் இலக்கணம். அது தொல்காப்பியம் நல்லா படித்தார். அதுக்கு அடுத்தது அந்த நூல் காணாமல் போயிடுச்சு. மகேஸ்வரர் சங்கரணம் என்று 2வது இலக்கணம் வந்தது. அதுவும் அழிஞ்சு போயிடுச்சு. 3ஆவதாக வந்தது பாணினி என்பவர். அவர் கனிஷ்கர்னு ஒரு அரசன் கேள்விப்பட்டிருப்பீங்க, காஷ்மீரான அரசன் கனிஷ்கர். அந்த காலத்தில் இருந்தவர் பாணினி. அவரால் செய்யப்பட்ட நூல் பாணினியம். பாணினியால் செய்யப்பட்டது இனி கிடைக்கக்கூடிய நூல். நமக்கு எப்படி தொல்காப்பியமோ அது மாதிரி நமக்கு பாணினியம். தொல்காப்பியத்தில் என்ன வருதுன்னு சொன்னால் 5 தொல்காப்பியம், இந்திரனால் செய்யப்பட்ட 5 நிறைந்த தொல்காப்பியம். எனவே தொல்காப்பியம் காலத்துக்கு நம்ம வரையறை. பாணினி நிறைந்தல்ல, பாணினியத்துக்கு முந்தியது
மயச்சரர். அதுக்கு முந்தையது இந்திரன் ஐந்தர வியாகரணம். இந்திரனால் செய்யப்பட்ட ஐந்தர வியாகரணம் இலக்கணம் அது காணாம போயிடுச்சு. அதுக்கு பின்னாடி மயாச்சரர் சந்ததம் 2வது இலக்கணம் வந்து வடமொழியில அதுவும் இல்லாமல் போச்சு. நமக்கு அகத்தையும் காணாமல் போன மாதிரி. 3வது வந்தது பாணினி என்றால் செய்யப்பட்ட பாணினி வியாக்கரணம். அப்போ தொல்காப்பியத்தை சொல்லும்போது என்ன சொல்றோம்னா ஐந்தரம் நிறைந்த தொல்காப்பியம்ங்கிறோம். இப்போ தொல்காப்பியருக்காக ஐந்தரத்துக்கு அடுத்தது மயச்சருக்கு முந்தியது பாணினி நிறைந்தான்னு சொல்லலை. அது போட்டு இந்த பாணினிக்கு பாணினியம் என்ற இலக்கணத்துக்கு வரருசி என்ற ஒருவரும் பதஞ்சலி என்ற ஒருவரும் மாபாடியம் செய்திருக்க 2 மாபாடியம். ஒன்று வரருசி, இன்னொருவர் பதஞ்சலி. பதஞ்சலி தெரிஞ்சுக்கோ, நம்ம பதஞ்சலி யோகத்துக்கு சம்மந்தமே இல்லை, இவர் வேறு அவர் வேறு. எனவே பாணினியம் என்ற இலக்கணத்துக்கு வரருசி என்ப செய்த ஒரு பாசியத்துக்கு கையடங்கள் என்று பெயர். பதஞ்சலி செய்ததுக்கு பெரிய வியாக்கியம் என்றதுக்கு பெயர். அப்போ பாணினியத்துக்கு 2 பேர் விளக்கம் செய்திருக்காங்க. பாணினியம் என்ற இலக்கணத்துக்கு உரை எழுதியவர் வரருசி, இன்னொருவர் பதஞ்சலி. இது வரல, இந்த செய்திக்கு தெரிஞ்சுக்காக சொல்றேன். பாணினியால் செய்யப்பட்ட பாணினியம் என்ற இலக்கணத்துக்கு வரருசி என்ற ஒரு பெரிய பேர உரை எழுதியிருக்கார். இன்னொருவர் பதஞ்சலி என்பவர். அந்த பாணினியத்தில் அந்த வரருசி என்பவர் செய்த இலக்கணத்துக்கு பெயர் கையிடங்கள் என்று பெயர். பாணினி சூத்திரத்து மாபாடியம் கையடங்கள் தொடர்பது பார்த்தீங்களா? அடுத்து படிக்க நான் விட்டு படிக்கிறேன். சூத்திரானாம் என்னும் பாணினி சூத்திரத்தின் மாவாடியம் கையடங்களில் இருக்குங்களா? கொஞ்சம் வைத்துக்கொள்வோம். பாணினிய சூத்திரம் பாணினி என்பதால் செய்யப்பட்டது. அது மாவாடியம் எழுதப்பட்டது. மாவாடி 2 பேர் எழுதியிருக்காங்க. ஒருவர் வரருசி, இன்னொருவர் பதஞ்சலி. பதஞ்சலி அந்த வரருசி எழுதிய பெயர் கையிடங்கள் பெயர். கையிடங்கள் உரைக்கு பெயர். கையிடங்கள் அளவு சின்ன உரைய பேருரைதான் பேரு. பதஞ்சலி என்பவரால் எழுதப்பட்ட உரை ஒன்று, வரருசியால் எழுதப்பட்ட உரை ஒன்று. 2 உரை பாணினியால் செய்யப்பட்ட பாணினி சூத்திரத்துக்கு உண்டு. அதுல சூத்திரானாம் ஒரு சூத்திரம் ஆரம்பிக்குது. சூத்திரன் முதலாக கொண்டு சூத்திரம் முதல் இல்லை. அதுல என்ன சொல்லி இருக்குன்னு சொன்னா சற்சூத்தர் அசூத்தர் என்று சொல்லி வேறுபாடு சொல்லி இருக்குது. நமக்கு வேண்டியது சூத்திரல்ல சற்சூத்தர் அசூத்தர் என்று வேறுபாடு சொல்றதுக்கு இலக்கணம் படிக்கணும். அது செமானிய சான்றார். பாணினி என்ற வடமொழி சிறந்த இலக்கணத்தில் உரை எழுதி வரருசி என்பவர் மாவாடி இருக்கார். அதுல என்ன இருக்குது? சற்சூத்தர் அசூத்தர். இன்னொரு உரை பதஞ்சலி நமக்கு வரல. ஆனால் பதஞ்சலி தெரிஞ்சுக்கணும். ஏன்னு சொன்னா நமக்கு பதஞ்சலி யோகம் சொல்லி சிதம்பரத்தில் பதஞ்சலி யோகம் சொல்றோம்ல, நியமம் நியமம் இல்ல. அப்ப அந்த நியமம் செய்த பதஞ்சலி வேறு, இந்த பாணினி வியாகரணத்துக்கு உரை செய்த பதஞ்சலி வேறு, மன்றுதொழி பதஞ்சலி வேறு. மன்றுதொழி பதஞ்சலி எங்க படிச்சோமா? திருமந்திரத்துல. திருமந்திரத்துல மன்றுதொழி பதஞ்சலி வியாக்கிரன் என்னோட என்மருமாமே நந்தி அருள்பெற்ற நாதரினாரின் நந்தி நால்வர் சிவமாமுனி மன்றுளு பதஞ்சலி வியாக்கரர் என்று என்னோடு என்பருமாமே. சிதம்பரத்தில் நடராஜாவை கண்டவங்க 8 பேர் ஒரு கணக்கு போடுறவர். முதல் 4 நமக்கு தெரியும். சனகர் சனந்தன் சனகுமார் 4 இருக்குல்ல. சனகன் சனேந்திரன் சனாதனன் சனகுமார் 4. சிவமாமுனி 5, மன்றுளு பதஞ்சலி 6, வியாக்கிரவாதர் 7, என்னோடு திருமூலரோடு சேர்த்து 8 பேர். திருமூலர் கணக்கு போடுறார். மன்று தொழு பதஞ்சலி, மன்று தொழுவுக்காக வந்த அவருக்காக வியாக்கிரவாதர். வியாக்கிரவாதருக்கு பதஞ்சலியா இருக்கும் தானே சிதம்பரத்தில் நடராஜ் தெரிஞ்சு காட்டினாரு. சிதம்பரம் நடராஜன் ஆடியது யாருக்காக? வியாக்கிரவாதருக்கு பதஞ்சலிக்கு. எனவே பதஞ்சலி வியாக்கிரவாதர் ஒரு காலம் தெரியும். வியாக்கியம் யாருன்னு சொன்னா நமக்கு போயிடுவோம். பாலுக்கு பாலகன் வேண்டிய கதை எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? யாரு? ஊமணி முனியர். அவர் யாருன்னு சொன்னா வசிஷ்டருடைய தங்கையை கல்யாணம் பண்ண பேர் வியாக்கிரவாதர். வசிஷ்டர் தங்கை தான் வியாக்கிரவாதர் கல்யாணம் பண்ணிருக்காரு. அந்த வியாக்கிரவாதிக்கு வசிஷ்டர் தங்கைக்கு பிறந்த கொள்கை உதயமுனி. அவர் தான் அங்க வசிஷ்டர் காலத்தில் இருக்கும்போது காமதேவன் அங்க இருந்தது. நல்லா பால் குடிச்சு இருந்தாரு. இங்க வந்தோடனே பால் இல்லை, மாவை கரைச்சி கொடுத்தாங்க. அந்த குழந்தை பால் இல்லாம அழுது. நம்ம மதம் எப்படி இருக்குது? அப்போ அந்த காலம் எந்த காலம்? வசிஷ்டர் காலமா? நம்ம காலம் வச்சு போடுவோம்.
வியாக்கியவாதரம் பண்றது மதஞ்சலி ஒரு காலம். வியாக்கியவாதர் யாரு? வசிஷ்டருடைய தங்கை கல்யாணம் பண்ணிக்கிறாரு. இப்ப வசிஷ்ட காலம் எதுவோ அதுதான் பதஞ்சலியினுடைய காலம். மன்றதோடு பதஞ்சலி. அப்போ மிக கிமுக்கு போகுது. அவர்தான் முதல் பதஞ்சலி. இரண்டாவது பாணினி என்பவை பற்றி வருகின்ற இந்த உரை எழுதியவர் கனிஷ்டர் காலத்தில் எழுதப்பட்டது பாணினியம். அந்த உரையில் வரும்போது சமுத்திரகுப்தன் மேற்கோள் காட்டுறார். வரலாற்று சரி, சந்திரகுப்தன் சமுத்திரகுப்தன். அப்ப எனவே சமுத்திரகுப்தன் மேற்கோள் பாடுவதனால் பதஞ்சலி காலம் சமுத்திரகுப்தனுடைய காலமா இருக்கு. அப்போ நமக்கு அந்த பதஞ்சலிக்கு இரண்டாவது பதஞ்சலி. இந்த பதஞ்சலி யோகம் செய்தாரு, இயமம் நியமம் சொல்லி. அவர் கிமு 3ஆம் நூற்றாண்டு. எனவே மூணு வேறு வேறு காலம். எல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க? இலக்கணம் சின்ன பதஞ்சலி ஒண்ணுதான், மன்றதொழி பதஞ்சலி ஒண்ணுதான். இது நம்ம துடிசைகளார் சிதம்பரனார் நம்ம கோயம்புத்தூர்கார் தான் திருமந்திர ஆராய்ச்சி நமக்கு அருமையாக இருக்காரு. பதஞ்சலி 3 பேர் வேறு வேறுன்னு சொல்லி 3 பதஞ்சலி வேறு வேறு. நமக்கு வேண்டியது இப்போ பாணினியம் என்று ஒரு இலக்கணம். அதுக்கு 2 பேர் உரை செய்திருக்காங்க. அவர் வரருசி என்று செய்த உரையில என்ன சொல்லியிருக்கிறது? சச்சூத்திரர் சூத்திரர் கண்டு சொல்லியிருக்கிறார். சூத்திரானாம் என்னும் பாணினி சூத்திரத்தில் மாவாடியும் கையடங்களிலும் தொடர்புரியுதுங்கன்னா பாணினி என்பவரால் செய்யப்பட்ட இலக்கணம் பாணினி இலக்கணம். அதுக்கு செய்ய உரையில கையடங்களிலும் இதுல சச்சூத்திரர் அதச்சூத்திரர் என்று சிவாகமது சொல்லியிருக்குது, பராசரம் எழுதிய சொல்லியிருக்குது, புராணங்கள் சொல்லியிருக்குது, பிறவற்றிலும் கண்டுகொள்வேன். எனவே சூத்திரர்ல 2 இருந்திருக்குன்னு தெரியுது. வர்ணாச்சர சந்திரிகை என்று சொல்லி தருமபுரி நூல் எழுதியிருக்காங்க. வர்ணாச்சர சந்திரிகை அது 4 வருணத்தை சொல்லி அந்த 4 வருணத்தில் சூத்திரர்கள் சற்சூத்திர உயர்ந்தவர்கள் அவர் மடாதிய வரலாம்னு சொல்லி இலக்கணம். வருணாச்சர சந்திரிகை என்று தருமபுரத்தில் எழுதப்பட்ட ஒரு நூல். அது அவங்களை நிலைநாட்டுவதற்காகவே சூத்திரா இருக்கக்கூடியவங்கள சற்சூத்திர உயர்ந்தவர்கள் அவர் மடாதிபதியாக வரலாம். அது இந்த வரலாறு வைத்துக்கொண்டு அதே சிவஞான முனிவர் காலத்திலேயே இந்த ஆதீனங்களிலேயே சூத்திரா இருக்கக்கூடிய மடாதிபதியாக வந்தால் இடைவெளி செய்யிருக்காங்க. அதை போயிடிக்கலாம். அதனால் அதை சிவஞான முனிவர் பதிவு பண்ணிட்டு அந்த சூத்திரர் 2 பேர் உண்டு, அவங்க சச்சூத்திரர் மடாதிபதியாக வரலாம், ஆசிரியாகலாம். இவ்வேறுபாடு அறியாதார் சூத்திரர் என்னும் பொதுப்பெயரை பற்றி சற்சூத்திரரையும் அதசூத்திரோடு வைத்து எண்ணி இகழ்வர். அதெல்லாம் ஒன்னா சொல்லுவாங்க. நமக்கெல்லாம் பிறப்பூக்கம் எல்லாம் உயிருக்கும் தான், நாளே கிடையாது. வள்ளுவருக்கு அடுத்து பிறப்பூக்கம் எல்லா உயிருக்கும், வேறுபாடே கிடையாது. நம்ம அது மாதிரி கிடையாது. என்னன்னு சொல்ல போனா கீதையிலேயே 4 வகையான சாதியை நான் படைத்தேன் வருது. கீதையிலேயே 4 வகையான சாதியை நான் படைத்த அப்படியே இருக்கு. கீதையில 4 வகையான சாதியை படைத்தேன். வடமொழி இலக்கண இலக்கியம் தோத்திரம் சாஸ்திரம் எதுவாக இருந்தாலும் வருணாச்சரம் கூறுவதுதான் கொள்கையே. வருணாச்சரத்து தவறா சொல்வதில்லை. நமக்கு சங்க நிதி 11 2 தந்து தரணி வாழார் தருவரேனும் மங்குவார் வசூல் மதிப்போமல்லோம். அடுத்து அங்கமெல்லாம் குறைந்தெழுது தொழுநோயிராகி ஆவுரை தின்றும் உலகிறேனும் கங்கைவார் சிலையாருக்கு அன்பராகி அவர் கண்டீர் யாவணங்கும் கடவுள் எவரேனும் காமாவிலாடுத்த திருநெறி சாதனம். எனவே அங்க அது மாதிரி சொல்வது உண்டு. அப்ப சூத்திரர்கள் 2 ஒன்னா சொல்லிட்டு இருக்கிறாங்க. அதுக்கு ஒரு சான்று பிடிச்சார். மனிதர்னா எல்லாருக்கும் மனிதர் தான். ஆனா மனிதர்னா அந்த அதில் அடங்க மாட்டாங்க, அவங்க உயர்ந்தவர்கள். மனிதர் என்னும் பொதுப்பெயரை பற்றி மறையோரையும் அவ்வாறு சூத்திரோடு நிகழ்வர் போலும். எனவே சூத்திரர் தாழ்ந்தவங்க, மறையர் உயர்ந்தவங்க. அதனால் 2 ஒன்னா சேர்த்து சொல்லக்கூடாது. அது மாதிரி சூத்திரையும் சற்சூத்திர அசூத்திர 2 சொல்லக்கூடாது. அல்லதும் அதுக்கு ஒரு இலக்கணம் பிடிக்கிறார். எப்படி சொன்னாங்கன்னா, நம்முடைய கடவுள்ல பின்னாடி வரப்போகுது ருத்திரன் என்று ஒருவர். அந்த ருத்திரர் 2 வகையான உண்டு. நமக்கு படைத்தல் காத்தல் அழித்தல் 3 தொழில் செய்யும் போது படைத்தல் காத்தல் அழித்தலுக்கு இப்போ பிரமா படைப்பாரு, திருமால் காப்பாரு, உரித்திரன் அழிப்பார். அந்த உரித்திரன் யாருன்னு சொன்னா நமக்கு குணதத்துவத்தில் இருக்கக்கூடிய ருத்திரன். அவன் அழித்த தொழிலுடையவன். எல்லா கடவுளுக்கும் மேலா இருக்கக்கூடியவன் இப்போ மகாருத்திரன். இந்த ருத்திரன் வேறு, அந்த ருத்திரன் வேறு. இந்த ருத்திரன் நம்முடைய சிவதத்துவம் குணதத்துவம், அந்த குணதத்துவம் கீழே இருந்து மற்ற உலகத்தெல்லாம் அழிப்பான்.
அவன் சிவ உலகத்தில் கூடிய அழைக்கக்கூடிய ஆற்றல் அவனுக்கு கிடையாது. 3 பேர் வைத்துக் கொள்வான். அல்லதும் மாலயனோடு குணதத்துவத்தில் வைகும் சங்கரர் வைகும் தங்கிய மால் அயன் அடுத்து வைகும் சங்காரூத்தனுக்கு சதாசிவ தத்துவத்தின் வைகும் மகா சங்கர சுத்தரனாகிய சதாசிவ கடவுளுக்கும் வேறுபாடு. கொஞ்சம் செய்தி என்ன வைத்துக் கொள்வான். ருத்திரன்னா அழிப்போன் என்று பெயர். படைத்தல் காத்தல் அழித்தல் கூடிய இருக்கின்ற அழித்தல் ஒரே ஒரு தொழில் செய்யக்கூடியவன். குணதத்துவத்துடன் கூடிய அவன் சாதாரண இந்த படைத்தல் காத்தல் அழித்தல் போல செய்யக்கூடியவன். அவ்வாறு இல்லாமல் மேலே சதாசிவத்தில் இருக்கக்கூடியவன் மகாருத்திரன். அவன் எல்லாருக்கும் மேலே இருப்பான். எல்லாருக்குமா மேலே சேர்ந்து அதிப்பா இருப்பான். உங்களுக்கு சான்று வேணும்னா இந்த இங்கேனா ஒளிப்பொறித்து கொள்கான்னு வரும். வந்து முதல் சூத்திரம் இருக்கும் பாருங்க. முதல் சூத்திரத்தில் வேறுபாடு முதல் சூத்திரத்தில் முதலே இருக்கு. அவன் அவளது என்பதில் சங்கார ஐவகைப்படும். அவற்றுள் இன்றைக்கு ஏற்படும் இறுதிக்கின்றதா 2வது பத்தி. இவ் வேறுபாடு உணராது. ஒரு பத்தி ஆரம்பிக்குங்களா? முதல் சூத்திரத்தில் முதல்ல சங்காரம் ஐவகைப்படும் முதல் பத்தி. அவற்றுள் இன்றைக்கு ஏற்படும் 2வது பத்தி. இவ் வேறுபாடு உணராது மகாருத்ரனாகி பரமசிவனை கொடு கிடைச்சதுங்களா? 100 ஆமாம். இவ்வேறுபாடு உணராது மகாருத்ரனாகிய பரமசிவனை புனிருத்தனாக வைத்து எண்ணுவோரை நோக்கி. இப்போ 2 பேர் வேற. மகாருத்திரன் எல்லாருக்கும் மேலே கூடி பரசிவன் வந்த குறியும் குணம் போலாற்று எல்லாருக்கும் மேலே எல்லாரையும் இயக்கக்கூடியவன். ஆனால் இந்த குணத்துக்குரிய குணிருத்திரன் மகாருத்திரன் குணிருத்திரன் 2 பேர் வச்சுக்குவான். குணதத்துவத்தில் கூடிய குணிருத்திரன் அவனுக்கு சத்துவர் ஆச தாமதம் என்று 3 குணம் உண்டு. நம் இறைவன் குணத்துக்கு அப்பாற்பட்டவன். எனவே அவன் மகாருத்திரனாகி பரமசிவன். அவன் வந்த குறியும் குணம் ஒரு கோலம் மற்றும் எங்கும் நெறியும் பரமசிவம். வந்த குணமும் குறியும் ஒரு கோலம் மற்றும் எங்கும் செய்யக்கூடியதான் பரமசிவம். அவன் மகாருத்திரன். இந்த குணதத்துவத்தில் இருக்கக்கூடியவன் சத்துவம் ராசச சாமம் 3 குணத்துக்கு குணத்துக்குரிய ருத்திரன் பெயர் குணிருத்திரன். குணத்துக்குரிய ருத்திரன் குணிருத்திரன். இப்போ 2க்கு வேறுபாடு பார்த்துக்கங்க. பரமசிவனை குணிருத்தனாக வைத்து எண்ணுவோரை நோக்கி நம்ம அவரே மூவர் என்று எம்பிரானோடு எண்ணின் பின்னாண்டு படிச்சுதானே மற்ற எவரென்று இருமாந்து என்ன பாவம் தெரியவர என்ன பாவம் செய்யறாங்க. இறைவனை மகாருத்திரனை திருமாலு பிரமா அவனோடு சேர்த்து எண்ணுறாங்க. பெரிய பாவம் செய்யறாங்களே. இவன் 3 பேருக்கு மேற்பட்டவர்கள். படைத்தல் காத்தல் அழித்தலுக்கு மேற்பட்டவங்க. அது பின்னாடி பார்த்து நிறைய சான்று போட்டிருக்கு. திருமுறையில் எங்கெங்கெல்லாம் வருதோ நாயனா இருந்து கடிப்பார், அரியா இருந்து காப்பாற்று, பின்னாடி பூரா நிறைய அதுலேருந்து பார்த்தீங்கன்னா முழுவதும் இருக்கு. இன்னும் தேவர்கள் ஒருவன் எனவும் திருவுரு சிவனை தேவர் மூவராய் நின்றுவரார். மூவரும் அவராக இருக்காரு. பின்னாடி சான்று பூரா அதான் இருக்கு. எனவே இறைவன் மகாருத்திரனாக இருந்து எல்லாருக்கும் மேலே இருக்கும்போது குணம் குறி எதுவும் இல்லை. அவனுக்கு மகாருத்திரன் என்று பெயர். நீ எவ்வாறும் இல்லாமல் படைத்தலை செய்யக்கூடிய பிரமா, காதலை செய்யக்கூடிய திருமால், அழித்தல் செய்யக்கூடிய ருத்திரன் சொன்னால் அந்த ருத்திரனுக்கு குணங்குறி உண்டு. அவர் எங்கே இருப்பான்னு சொன்னால் குணதத்துவத்தில் தங்கி இருப்பார். குணத்தை உடையதாக இருப்பார் பெயர் குணிருத்தர். எனவே மகாருத்திரர் குணிருத்தர் என்று ருத்தர் 2 வகைப்படும். குணிருத்தர் சாதாரண அழித்தல் தொழில் மட்டும்தான் செய்வார். இன்னும் எழுதிய வச்சுக்குவோம். நம்ம பஞ்சாயத்து ஆஃபீஸு லைட் ஆஃபீஸு பில் கலெக்டர் இருக்கிறாரு, அவரும் கலெக்டர் தான். மாவட்ட கலெக்டர் அவரும் கலெக்டர் தான். கலெக்டர் ஆஃபீஸ்லேயும் மற்றொரு பில் கலெக்டர் பாருங்களேன். பில் போடுற பேர் அங்கே பெரிய கலெக்டர் 2 பேரும் கலெக்டர் தான். 2 விதமாக சொல்ல முடியாது இல்லைங்களா? அது மாதிரி பில் கலெக்டர் மாதிரி நம்ம குணிருத்தரர், பெரிய கலெக்டர் மாதிரி மகாருத்தரர். இந்த 2 வேறுபடுத்தி குணிருத்தருக்கு மகாருத்தர் பின்னாடி வரும்போது பார்த்துப்படுவோம். அதுதான் இப்போ நமக்கு செய்திங்க சொல்ல போகிறார். அவ்வாறு முன்னே சொல்லும்போது அவ்வாறு வரும்போது இந்த மாலையனோடு குணதத்துவத்தின் வைகும் தங்கும் சங்காருத்திரனுக்கும்
சதாசிவ தத்துவத்தின் வரைக்கும் மகாசங்க ருத்திரனையும் சதாசிவ கடவுளுக்கு வேறுபாடு வேதங்கள் எல்லாம் முழங்கவும் எல்லா வேதங்களும் சொல்லவும் அவ்வேறுபாடு உணராது இதான் முன்ன படித்தோம். ருத்திரன் என்னும் பொதுப்பெயரை பற்றி ஒன்றாக வைத்து மூவரண்டு என்னையும் அதே அப்படியே ஒரே வருகிற பின்ன இதை படிக்க தேவாதம் தொடர் அப்படியே இருப்பார். என்னையும் வேதப்புறமாகிய பாசுபதம் பாஞ்சராத்திரம் முதலியவற்றிற்கும் கற்பசூத்திரம் போல வேத விதை வகுத்து கூறும் காமிய முதலை சிவாகமங்களுக்கும் இவ்வேறுபாடு இது வைத்துக் கொள்வோம். வேதத்துக்கு புறமா இருக்கக்கூடிய புறச்சமயம் பாசுபதம் பாசுபதம் காளாமுகம் அப்படியெல்லாம் அகப்புறச்சமயம் அல்லவா. பாசுபதம் காளாமுகம் காமி கொஞ்சம் அடுத்து பாருங்க. அதாவது அவையடக்கம் இருக்கு. தம்மை உணர்ந்து தமிழ் உணர்ந்து உணர்வார். அதில் அகப்புறச்சமயம் பின்னாடி இருக்கு பாருங்க. புறப்புறம் புறச்சமயம் எல்லாம் போட்டிருப்பாங்க. தனித்தனியாக புறப்புறச்சமயம் புறச்சமயம் அகப்புறச்சமயம்னு ஒன்று போட்டிருக்கு பாருங்க. அகப்புறச்சமயம் புறப்புறச்சமயம் புறச்சமயம் பேர் ஒவ்வொன்றா போட்டு விளக்கமாக எழுதியிருப்பேன். நிறைய எழுதியிருக்கேன். அதில் அகப்புறச்சமயம் மட்டும் பாருங்க. அகப்புறச்சமயம் முதல்ல புறப்புறச்சமயம், ரெண்டாவது புறச்சமயம், மூணாவது அகப்புறச்சமயம். தலைப்பே இருக்கு, பெருசா இருக்கு. அவையடக்கத்தில் 100 அகப்புறச்சமயம் கிடைச்சீங்களா? பாசுபதம் மாவிரதம் காவாளம் வாமம் வைரம் ஐக்கியவாதம் இல்லைங்களா? இவையெல்லாம் அகப்புறச்சமயம். அது இப்போ நாங்கள் விரும்ப பார்த்துக்கோம். வேத முதலியவற்றுக்கு எதுக்கு மேலாம் மிக தூரமாக இருக்கணும் புறப்புற சமயம், பக்கத்து இருப்பினாலும் புறச்சமயம், அகப்புற சமயம், அகைச்சமயம். இப்போ 4 முனைக்கும் படிச்சிருக்குது. புறச்சமயம் சொன்னால் 4 விதமாக படிக்க. புறப்புற சமயம், புறச்சமயம், அகப்புற சமயம், அகைச்சமயம் விளக்கம் படிக்க போகிறோம். இப்போ பாசுபதம் என்பது நமக்கு புறத்தே இருக்கக்கூடியது, நமக்கு உரியதல்ல. எனவே அவையெல்லாம் வேதத்துக்கு புறம். வேதப்புறமாகிய பாசுபதம். பாஞ்சராத்திரியம் இது புறச்சமயத்தில் வரும். வைணவத்துக்கு பெயர் பாஞ்சராத்திரியம். வைணவத்துக்கு பெயர் நம்ம இங்கே வந்து 5 ராத்திரினால் அந்த ஆகமம் சொல்லப்படுறதுனால பாஞ்சராத்திரியம். வைகானசம் பாஞ்சராத்திரி 2 ஆகமம் தான் வைணவருக்கு உண்டு. விகாசன முடிவராக சொல்லப்பட்டனால் வைகானசம். கண்ணபெருமான 5 ராத்திரி சொல்லப்பட்டனால் பெயர் பாஞ்சராத்திரியம். 5 ராத்திரிகள் அந்த ஆகமம் சொன்னால் பாஞ்சராத்திரியம். அதை பின்பற்றக்கூடியவருக்கு வைணவருக்கு பாஞ்சராத்திரியம் என்று பெயர். இப்போ பாஞ்சராத்திரியம் புறச்சமயம். பின்ன கொஞ்ச நேரத்துக்கு படிச்சு பாருங்க, அதை பார்த்தீங்கன்னா இருக்கு. இப்போ பார்த்தோம்ல, அதுக்கடுத்து பாருங்க புறச்சமயம் பாருங்க. பாஞ்சராத்திரம் இருக்குங்கிற பெயர் இல்லை. 168 இருக்கு பாருங்க. புறச்சமயம் வச்சப்போ வேகம் பின்ன படிக்க பார்த்துக்குவோம். புறச்சமயம் புறப்புறச்சமயம் அகப்புறச்சமயம் புலோகாயுத சமணம் பௌத்தம் எல்லாம் புறப்புற சமயம். ஏகான்மவாதம் பாஞ்சராத்திரியம் இவங்கெல்லாம் புறச்சமயம். இப்போ படித்து பாசுபதம் எல்லாம் அகப்புற சமயம். அடுத்தது வந்து அகச்சமயம். அப்போ நமக்கு பாசுபதம் பாஞ்சராத்திரியம் ரெண்டுமே நமக்கு வேதத்துக்கு புறமானது. ஒன்று அகப்புற சமயம், இன்னொன்று புறச்சமயமா? பாசுபதம் அகப்புற சமயம், பாஞ்சராத்திரியம் புறச்சமயம். பாஞ்சராத்திரியம் வைணவம் முதலியவற்றிற்கும் கற்பசூத்திரம் போல வேதிவிதி வகுத்து கூறும். கற்பசூத்திரம் என்பது வேதத்தில் சொல்லக்கூடிய சூத்திர பகுதி. 6 அங்கத்தில் 1. கற்பங்களை பற்றி உலகங்களை பற்றி சொல்லக்கூடிய சூத்திரம் கற்பசூத்திரம் என்று பெயர். அது வேத விதி வகுத்து கூறக்கூடிய 6 அங்கத்தில் 1. 6 அங்கம் சொல்றோம் இல்லைங்களா? நிஷ்டை, நிறுத்தம், கற்பசூத்திரம் அதில் 1. அவ்வாறு சொல்லக்கூடியவற்றுக்கும் வேறுபாடு ஒன்று சொல்றார், வேற ஒன்றும் இல்லை. கற்பசூத்திர வேத விதி வகுத்து சொல்லக்கூடியது. காமிக ஆகமம் நமக்கு தலையாய் ஆகமம். இவற்றுக்கு வேதப்புறமாய் பாசுபத்து பாஞ்சாத்திரத்துக்கு வேறுபாடு உண்டு, வேற ஒன்றும் இல்லை. வேதத்துக்கு புறமாய் சொல்லக்கூடிய புறச்சமயமா இருக்கக்கூடிய பாஞ்சராத்திரியம், அகப்புற சமயமா இருக்கக்கூடிய பாசுபதம் இதில் புறமானது. இனி அவ்வாறு இல்லாம கற்பசூத்திரம் என்பது வேத விதியை தொகுத்து சொல்லக்கூடிய 6 அங்கத்தில் 1 கற்பசூத்திரம். அது வேதத்தை சொல்லக்கூடிய 1. இனி ஆகமத்தில் தலையாய ஆகமம் காமியாகம் முதலியவற்றுக்கு வேறுபாடு உண்டு. எந்த 2க்கு? முன்ன சொன்னது பாஞ்சராத்திரியமும் பாசுபதம். இது ஆகாத குலத்தை தள்ளி வச்சது. ஏற்றுக்கொள்ளக்கூடிய கற்பசூத்திரமும் ஆகமும் இந்த 2. இது ஒரு வகை, அது 1. வகுத்து கூறும் காமிய முதலிய சிவாகமங்களுக்கும் இவ்வேறுபாடு வாயு வியசங்கதை. வாயு சங்கதி அந்த நூலுக்கு பெயர். அது இப்படி விரிஞ்சு வரும்போது வாயு வியசங்கதை.
வாயு சங்கீதை என்ற ஒரு நூல் வடமொழியில வாயு சங்கீதை சங்கீதைன்னு தொகுப்பு. அப்போ அந்த வாயு சங்கீதை வாயுமுனிவரால் செய்யப்பட்ட நூல், அதுல இந்த ரெண்டுக்கு வேறுபாடு சொல்லி இருக்குது. வாயு சங்கை முதலிய புராணங்களில் முழங்கவும் நிறைய எடுத்து சொல்லவும் அவ்வேறுபாடு உணராது. அப்போ ரெண்டுக்கு வேறுபாடு வாயு சங்கதி முதல் நூல்ல நிறைய சொல்லியிருக்காங்க. அது தெரியாம தந்திரம் என்னும் பொது பெயரை பற்றி எல்லாமே தந்திரம் தந்திரம் நூலுன்னு பெயர் வரும் கிடையாது. தந்திரம் என்றால் நூல். மந்திரமும் தந்திரம் மருந்துமாகி தீராமதிர்தான். மந்திரம் தந்திரம் என்பதற்கு நூல் என்று பெயர். தந்திர உத்தினா நூல் உத்தி என்று பெயர். தந்திரம் நம்ம வழக்கெடுக்க தந்திரம் அல்ல, நம்ம தந்திரம் செய்ய அந்த தந்திரம் அல்ல. தந்திரம் நூலுன்னு பெயர். எல்லா நூல் தான். பாசுபதம் பாஞ்சராத்தியத்துக்கு சொல்லு நூலு நூலு, கற்பசூத்திரம் நூலு, காமியாகமும் நூலு. இல்லை நூலு என்ற ஒரு பொதுப்பெயரோடு பற்றி சித்தாந்த சைவாகமங்களையும் சமய நூல்களோடு வைத்தென்னையும் இகழும் புல்லறிவாளர். எனவே இவங்க எல்லாம் நூலு என்பதாக ஒன்னா வச்சுட்டு எல்லாமே சேர்த்துக்கிறாங்க. அப்போ எல்லா நூலாகாது. இப்போ நூலையும் வேறு வேறு தன்மை தரமுடையதாக இருக்கு. நம்ம எழுத வைத்துக்கொள்ள நமக்கு தொல்காப்பி நூல் தான், சங்கலக்கி நூல் தான், திருமுறை நூல் தான், 16 சூத்திர நூல் தான், இவரையும் புதுக்கவி நூல் தான், 4 தான் படிக்கக்கூடிய சின்ன சின்ன புத்தக நூல் தான். அவருக்கு வேறுபாடு உண்டு. அப்போ எல்லா நூலு என்பதை வைத்துக்கொண்டு ஒரே தன்மையை பார்த்தா அது புல்லறிவாளர் தான். எல்லா நூலுங்கிறதுனால ஒன்றா சேர்த்துக்குவாங்க. ஆனால் ரெண்டுக்கு வேறுபாடு உண்டு. புல்லறிவாளர் சற்சூத்திரர் அசற்சூத்திரன் வேறுபாடு அறியாது. இந்த புல்லறிவாளருக்கு இதே தெரியாது இருக்கும் போது சற்சூத்திரர் அசற்சூத்திரர் வேறுபாடு தெரியாது, அறியாது. ஒன்றாக வைத்தென்னை இகழ் வியப்பன்று. எனவே சற்சூத்திரர் அசற்சூத்திரம் ஒன்னா வச்சு சொல்றதுனால வேறுபாடு ஒண்ணுமே இல்லை. அதனால அவங்களும் எல்லாமே சேர்த்து வச்சாங்க. சற்சூத்திர அசற்சூத்திர வேற சொல்லணும், இதுக்காக சொல்லப்படுது. இன்னைக்கு படிச்சதுல செய்தி என்னன்னு சொன்னா, துறவிகளுக்கும் இல்வாழ்வானுக்கும் படிச்செடுத்து போவோம். 4 வருடங்கள் இளைஞர்களுக்கு இல்வாழ்வு படிச்சோம்ல, அது செய்தி. துறவரத்தானுக்கு இல்வாழ்வானுக்கு ஆசிரியத்தன்மை உண்டு என்று ஏனைய ஆகமங்கள் சொல்லி இருக்கின்றன. ஏனைய ஆகமங்கள் சொல்லுவது பொது விதி, காமியாகம் சொல்வது சிறப்பு விதி. 1000 பொது விதி இருந்தால் ஒரு சிறப்பு விதி வந்தால் அவற்றை நீக்கிவிடும். அது எய்தியது விளக்குன்னு சொல்லுவோம். அது வடமொழியில் அவவாதம் என்று சொல்லுவாங்க. இதுல இலங்கி என்று ஒரு புது சொல்லு, விரத்தர் என்று ஒரு புது சொல்லு, அவபாதம் என்பது ஒரு பொது சொல்லு, சாவகாசம் என்பது ஒரு பொது சொல். இதெல்லாம் பொருள் தெரியக்கூடிய ஒரு சொல். இனி அப்படி இல்லாம காமிக வசனத்துல சூத்திர சாமானிய மக்களை மட்டும் வச்சுட்டான்னு சொன்ன என்ன சொன்னா, சாமானிய மக்கள் குரு ஆக மாட்டாங்கன்னு ஆசிரியர் வசனம் சொல்லும் போது சொல்லப்பட்டது. ஆனால் அவங்க சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நைட்டீதிக்கு இல்வாழ்வனுக்கு ஆகும் என்று சொல்லப்பட்டிருந்தாலும் அந்த இல்வாழ்வனா இருக்கக்கூடியவனுக்கு எப்ப சொன்னோம்னா, பின்ன நைட்டி பிரமிச்சரியா இருந்து பின்னச்சரியத்தை மேற்கொள்ள முடியாம மீண்டும் திருமணம் செய்திருப்பான். நைட்டி பிரமிச்சரியா இருக்கும்போது அவன் ஆசிரியராக இருந்து தேக்கை செய்து கொடுத்திருப்பான். இல்லறதுக்கு வந்தபோது செய்திருப்பான். அவன் செய்தினா அவனுடைய பையனை செய்திருப்பாங்க. அது மகர் முறை வரும். அப்புறம் அதனால தப்பில்லை. இனி தீக்கை முதலியவர் மறையோர் முதலிய 3 பேருக்கும் சற்சூத்திற்கு அனுலோமருக்கு மட்டும் உண்டு. இப்போ கடைசியில் சாதாரண சூத்திர ஒருத்தருக்கு தான் இல்லை, ஏன்னா எல்லாருக்கும் உண்டு. அப்படி வைத்துக்கொண்டு சொன்னா அப்ப ஏனைய சூத்திரம் என்ன ஆவாங்க? அவங்க நோக்கால் தான் நீக்கி செய்வாங்க. கொடுமையும் கொடுமை தொடக்கூடாது, நோக்காலேயே பார்த்தாலே போதும். அப்போ அவருக்கு அவ்வாறு செய்வது மற்றவருக்கு வேறுபாடு உண்டு. இங்க அதற்கு மேல சூத்திரர் 2 வகை, சற்சூத்திரர் அசசூத்திரர். அப்ப சற்சூத்திர அசசூத்திரர் என்பது சான்றுண்டானா உண்டு. எங்கே சிவாகமங்கள் சொல்லி இருக்குது, பராசர விதியில் சொல்லியது. வடமொழியில் பாணினி என்றால் செய்யப்பட்ட பாணினி இலக்கணம் என்ற நூலில் மாபாடியும் எழுதிய வரலுசை என்பவருடைய கையடங்கல் நூலையும் சொல்லியிருக்குது. எனவே சற்சூத்திர அசசூத்திர வேறுபாடு வைத்துக் கொள்வாயாக. அப்ப எனவே 2ஐயும் ஒன்னா வைத்துக் கொண்டு ஒரே சூத்திரர் என்று சொல்லக்கூடாது. அது எதுன்னு சொன்னா அந்தனர் தனி, அவனே மனிதர் என்று ஒன்னா சேர்த்தக்கூடாது. அப்ப மனிதன் சொன்னா அது உயர்ந்தவங்க அவங்க. அது மாதிரி சூத்திரர்கள் அசசூத்திரர் உயர்ந்தவங்க. அதுக்கு என்ன சான்று சொல்லணும்னு சொன்னா, சுத்திரர்ல 2 வகை உண்டு, குணிருத்திரர் மகாருத்திரர். அவங்களுக்கு உயர்வு வேறுபாடு தெரியாம ஒன்னா சொல்லுவது உண்டு. அது மாதிரி ஒன்னா சொல்லிட்டு இருக்கலாம். இது எவ்வாறு இல்லாம புரட்சமா இருக்கக்கூடிய வைணவ சமமா இருக்கக்கூடிய பாஞ்சராத்திரியம், அகப்புறத்தமா இருக்கும் பாசுவதம், இதெல்லாம் வேதத்துக்கு மாறுபட்டது. அவற்றுக்கும் பின்னர் கற்பசூத்திரம் காமிக ஆர்வத்துக்கு வேறுபாடு உண்டு. இது வாயு சங்கியில் சொல்லி இருக்குது.
இந்த ரெண்டு வேறுபாடு சொல்லி இருக்கவும் இரண்டையும் நூலு என்பதை வைத்துக்கொண்டு ஒன்னா சொல்லி இருக்கிறாங்க. ரெண்டுக்கு வேறுபாடு சொல்லி இருக்குது. பாசுபதம் பற்றிய நூலுக்கு பாஞ்சராத்தியம் பற்றிய நூலு ஒரு வகை, அடுத்து கற்பசூத்திரமாக இருக்கக்கூடியது காமியமாக வரக்கூடியது அதை விட உயர்ந்த நூல். எல்லாம் நூலுன்னு சொன்னா ஒன்னா நூலுன்னு வச்சுட்டு இருக்காங்க. அப்ப நூலையும் வேறுபாடு உண்டு. அதுபோல சச்சூத்திர அசச்சூத்திர வேறுபாடு உண்டு. அந்த வேறுபாடு தெரியாது இங்க அறிய போறாங்க. ஆசிரியருடைய கருத்து, அவர் காலத்துல சூத்திரா இருக்கக்கூடியவர் ஆசிரியர் ஆகக்கூடாது என்று ஒரு கொள்கை இருந்திருக்குது. ஆனால் சில மடாதீதிகள் சில பேர் அந்த மாதிரி ஆசிரியர் இருந்திருக்காங்க. அதை நிலைநாட்டணும்னு நினைச்சிருக்காரு அவர். அதனால சூத்திர ரெண்டா பிரிச்சார். சச்சூத்திரம் என்றும் அவருடைய காலச்சூழலை வேற ஒன்றும் கிடையாது. பின்னாடி நமக்கு வரும்போதெல்லாம் தூக்கி எறியப்பட்டது. நம்ம திருமுறையிலேயோ நம்முடைய பெரிய புராணத்திலே நாயன்மார் வரலாறு இதெல்லாம் இல்லை. பெரியவரா நாயன்மார் வரலாறு எங்குமே வேறுபாடு கிடையாது. நம்ம பானபுத்தரும் ஞானசம்பந்தர் ஒன்னா தான் இருக்காங்க. பானபுத்தரும் ஞானசம்பந்தர் கூட்டிட்டு போகும்போது பானபுத்தர் இடம் கொடுக்க சொல்ல நீலகண்டர் வீட்டில் ஞானசம்பந்தர் தன்னோட கூட்டிட்டு போறார். பானபுத்தரை திருநீல நக்கர் அந்தரங்க சிறந்தவர், அவர் தான் ஞானசம்பந்தர் கல்யாணம் கண்டு செய்து வைக்க போறாரு. ஜோதியில மறை போறாங்க. அவங்க வீட்டில் எங்க இடம் கொடுத்தாங்க சரி, வேதியில் இடம் கொடுக்குறாங்க. மறுநாள் வேதி வளைஞ்சொழிஞ்சு சொல்றாங்க. அதனால் நமக்கு நாயன்மார்கள் அந்த வேறுபாடு போக்க வேண்டும் என்பதுதான் பெரியவரா நோக்கமே. சேக்கிலார் எண்ணமும் நம்ம நாயன்மார்களுடைய எண்ணம், இந்த பக்தியில உயர்வு தாழ்வு கிடையாது. எவரேனும் தவமாக விளையாடத்திட்டு திருநீர் ஜாதகம் கண்டால் உள்விதான். அதனால அந்த காலத்தில் இது மாதிரி ஒரு நிலை இருந்திருக்குது. அதுக்கு சான்று கோயிடு கழகம் என்று ஒன்று. அந்த இல்லாதவங்க குருவா இருந்து மடம் வைத்திருந்தா அந்த மடம் தவிர்க்கப்பட்டது. அது கோயிடு கழகம் என்று சோழ வரலாறு பிற்கால வரலாறு எல்லாரும் நீலகண்ட சாஸ்திரி வரலாறு எழுதுகிறார். நாயக்கர் காலத்தில் மதுரை நாயக்கர் அரசு காலத்தில் விஜயரங்க பேரரசு காலத்தில் பெருசா இருந்தது. ஆனால் கொஞ்ச நாளைக்கு முன்னே நம்ம சுதந்திரம் முன்ன கூட அந்த உயர்ந்த ஜாதி தாழ்ந்த சாதி வேலைக்கு ஆள் வச்சிருப்பாங்க. எனக்கு தெரியும் கிராமத்தில் ஊரில் அவனுக்கு 4 தோறும் சோறு போடுவாங்க. திங்கக்கிழமை சோறு போட மாட்டாங்க. பழைய காலத்தில் இந்த அரிஜன் சேரிக்கூடிய மக்களை ஆடு மாடு மேய்க்கிறது வேலை வச்சிருக்கவங்க தோட்டத்தில் 4 தோறும் மதியானம் சோறு போடுவோம். திங்கக்கிழமை போடுறதில்லை. அவன் நினைக்கிறது அது மாதிரி ஒரு காலம் இருந்தது. அதனால அந்த காலத்தில் இருந்ததுனால அது பதிவு செய்து அதில் சூத்திரம் ரெண்டாக ஆக்கி சற்சூத்திரர் அதசூத்திரர் ஆக்கி சற்சூத்திர அதசூத்திர வேறுபாடு உண்டுங்கிறதுக்கு கண்டுபிடிச்சார். இது அக்கால மரபுன்னு சொல்லலாம், ஏற்றுக்கொள்ளக்கூடியதா இல்லை. அக்காலத்திலிருந்து ஒரு நிலை முடிஞ்சது. மாயல் இதோடு முடிஞ்சது. ஆரம்பிச்சது மலர்கள் உலகின் மாயல் என்பதற்கு ஆரம்பிச்சாரு. எங்கேயோ உலகெல்லாம் சுத்தி வந்தார்ல, சொல்ல வேண்டிய எல்லாவற்றையும் சொல்லிவிட்டார். அடுத்து போயிடுவோம். அடுத்து மங்கள வாழ்த்து. கடவுள் வாழ்த்தை வேற ஒன்றும் கிடையாது. மங்கள வாழ்த்து என்று சொல் முதல் சிலப்பதிகாரத்தில் வருது. சிலப்பதிகாரம் படிச்சது முதல் காதை பேர் மங்கள வாழ்த்து காதை. திங்களை போற்று திங்களை போற்று. என்ன சந்தேகம்? என்ன சொன்னீங்க? என்ன என்ன சொல்லுங்க? நம்ம படிக்கிறதுக்காக படித்தோம். முதல்ல எடுத்துனா பாய் படிக்கூடாதுக்காக கடவுள் வாழ்த்து படிக்கிறதுக்காக படித்தோம். இது மக்கள் வாழ்த்து தான் ஆசிரியர் செய்யுது. பாயிரம் இவர் செய்யுதில்ல. பாயிரம் முனைப்படி தன்னாசிரியர் தன்னோடு பெற்றோன் தன்மானாக்கள் உரையாறு இன்னொரு பாயிரம் என்பது மரபு. சிறப்பாயிரம் இருக்கு பாருங்க. அது மெய்கண்டாறு செய்தது அல்ல, வேறொருவரால் செய்யப்பட்டது. நூலுக்காக முன்ன சேர்க்கப்பட்டது. அதனால் அது முன்ன வைக்கப்பட்டது. பின்ன யாரோ ஒருத்தர் வச்சது, அதுக்கு முன்ன கிடையாது. மங்கள வாழ்த்து முன்ன படித்தது தேய்ச்சி வச்சுப்படுவோம். மங்களம் நன்மை என்று பொருள். மங்களம் என்று சொல்லுவது நன்மை என்று பெயர். சிலப்பதிகாரத்தில் முதல் கண்ணை கோவனுடைய கதை சொல்லக்கூடிய பேர் மங்கள வாழ்த்து காதை என்றே பெயர். மங்கள வாழ்த்து காதை. திங்களை போட்டு ஞாயிறு போட்டு எல்லாம் படித்து சொல்லிட்டு இருமுது ஒருவரும் ஒரு நாளால் மனவெளி காண்ட மகிழ்ந்தனர். இப்போ யானை மேலே வைத்துக் கொண்டு திருமணம் செய்தாங்க. இப்போ முரசு அதிர்ந்தன, திருமணம் எல்லாம் முடிச்சு பின்ன அவங்க வாழ்க்கை சொல்வது. அதுக்கு பேர் மங்கள வாழ்த்து காதை. மங்கள வாழ்த்து காதை. இங்கே நமக்கு மங்கள வாழ்த்து. திருமண சமய கிராமத்தில் மங்கள வாழ்த்துன்னு சொல்லுவாங்க. சில திருமணத்தில் நாவேதர் மங்கள வாழ்த்து சொல்லுவாங்க. அப்போ மங்களம் திருமணம் சொல்லுவதுன்னு ஒரு தெரியும். இப்போ சிலப்பதிகாரத்தில் என்ற மங்களமும் மங்கள வாழ்த்து திருமணத்தை சொல்லுவது என்று பொருள். இங்க மங்கள வாழ்த்து என்பது அதுவல்ல பொருள். திருமணம் அல்ல, உயர்ந்த பொருளை தருவதுன்னு பொருள். அது பின்ன உரை பார்த்து தெரியும். மங்கள வாழ்த்து காமிக முதலிய சைவாகமங்கள். காமிகம் தலையாய ஆகமங்கள் இல்லை. ஆமா, 28. அந்த காமிகம் முதலாக வாதோளம் ஈராக 28 சொல்லுவோம்.
முன்னைய இந்த ஆளுநர் கணக்கு போட்டு பார்த்துட்டோம். 5 முகத்தில் தோன்றும் போது படிச்சோம்ல நம்ம இவரு இதே போட்டு வந்தாரு அட்டவணையெல்லாம் நம்ம ஜெராக்ஸ் பண்ணி வந்தாங்க 28. அப்போ காமிக முதலாகிய சைவாகம் 28 நம்முடைய திருமந்திரத்திலேயே அனலாரர்கள் சிவாகமும் எண்ணில் 28 கோடிங்கிறார். ஆகம்னா 28 கோடி. ஆகமம் என்று சொல்லுக்கு நூலுன்னு பொருள் வரணும் கிடையாது. அது பின்னாடி இந்த மாதிரி மந்திரத்தை சொல்லக்கூடிய நூலுக்கு ஆயிற்று. பழைய காலத்து ஆகணும் பொது நூல் என்றுதான் பெயர். முதல் எங்க இருக்குன்னு சொன்னா திருக்குறளில் கற்றதனால் ஆய்வயமும் வாழறிவும் நற்றால் தொழாரினும் எல்லாரும் தெரிஞ்சுதான் பரிமள உரை பார்த்தேன்னு கேள. எனவே ஆகம் அறிவுக்கு பயன் அவன் தாழ் தொழுவது. பரிமள உரை ஆகம் அறிவுக்கு பயன், நூலறிவுக்கு பயன் பொருள். கல்வியை படித்த பயன் அவன் திருவடியை தொழுவது. அந்த ஆகம் என்பது நூலுன்னு பொருள். பிற்காலத்து என்னாச்சு, இந்த இறை வழிபாட்டையே சொல்லக்கூடியவற்றுக்கும் ஆகமம் என்று பெயர் ஆகிவிட்டது. இப்போ கொஞ்சம் தந்திரம் பேர் படிச்சுமே, தந்திரம் எல்லா நூலுக்கும் பேர் இல்லை. அது மாதிரி ஆகம்னா எல்லாவற்றுக்கும் ஆகம் என்ற பெயர். ஞானபாத பொருள் சரியாபாதம், கிரியாபாதம், யோகபாதம், ஞானபாதம் 4 கூறுபாடு. எல்லா ஆகமத்திலேயே சரியை, கிரியை, யோகம், ஞானம் அடிக்கடி படிச்சுதானே. நல்ல தமிழ் தெரியுங்களா? செறிவின்றி நோன்பின்றி அறிவென்றி அதே தான் நமக்கு. அத ஞானவாத பொருளின் இகலறுத்து, இகல் மாறுபாடு. அந்த 4 பாதத்துல ஞான பாதத்தை சொல்வது எல்லா ஆகமத்திலும் உண்டு. அந்த ஆகமத்தில் ஒண்ணுக்கு ஒண்ணு முரண். ஒரு ஆகம் காமிகான்னு சொல்வதற்கு அடுத்தவர் இந்த ஆகம் மாறா இருக்கு, அடுத்து மகடாமத்தை சொல்வதற்கு அடுத்தவர் ஆகம் மாறா இருக்கு. எனவே அதுல மாறுபாடு இருக்குது. அந்த மாறுபாடுகளை நீக்கி உண்மைப்படி சொல்லுவதுதான் நம்முடைய சிவஞான போதம், சிவனுடைய கருத்து. மாறுபாடு இந்த இதில் பஞ்சாமூலத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னா, இந்த ஆவணி அவட்டம் வரும். அவர் ருத்திர வேதத்துக்கு இன்னைக்கு ஆவண விட்டோம், மேலே சாம வேதத்துக்காரனுக்கு 4 வேதம் தனித்தனியை போட்டிருக்கோம். அப்போ அது வேறுபாடு, வேறு ஒன்றும் கிடையாது. அதே மாதிரி நம்ம ஆகமத்தில் ஒவ்வொரு ஆகமத்துக்கு வேறுபாடு. அந்த ஆகமம் சொல்றது வேற மாதிரி இருக்கு, இந்த ஆகமம் சொல்றது வேற இருக்கு. ஞானவாத பொருளின் இகலறுத்து வேறுபாட்டை நீக்கி அவற்றின் பொறுமையை போதித்தற்கு ரவருவ ஆகமத்தில் எழுதும் சிவஞான போத நூலினை தமிழ் உகிதை பொருட்டு முனைவு படித்து சொல்லியிருக்கிறோம். சிவஞான போதம் மொழிபெயர்ப்பு என்பது சிவஞானமையுடைய கருத்து. அது மொழிபெயர்ப்பில் தமிழே தோன்றி என்பது மா பாலசுப்ரமணியம். ஒரு காரணம் இல்லை, 120 காரணம். மா பாலசுப்ரமணியம் என்பவர் 120 காரணம் எழுதி சிவஞான போதம் தமிழ் நூலே, மொழிபெயர்ப்பு நூல் அல்ல. மொழிபெயர்ப்புக்கு ஒரு பெரிய ஞான ஆசிரியர் வர வேண்டிய அவசியம் இல்லை, போய் அவதானம் செய்ய வேண்டியது இல்லை, கயிறு சாத்தி பேசி அச்சுத வேலைப்பாடுறதுல வர வேண்டியதில்லை. அது என்னவோ அந்த காலத்து மொழிபெயர்ப்புன்னு சொல்லி வச்சுட்டாங்க. ரவரவாகமத்தில் எழுந்த சிவஞான போதம் நூலினை தமிழ் உயிரை பொருட்டு மொழிபெயர்ப்பு செய்து பொழிப்புரைப்பான் எடுத்துக்கொண்ட ஆசிரியர், மொழிபெயர்ப்பு செய்து அது குறை செய்யக்கூடிய ஆசிரியர், சாக்கிரத்தை அதீதத்தை புரியும் தமக்கு. சாக்கிர நனவு, நனவு இருக்கும்போது அதீத நிலை. இப்போ சில பேர் அப்படியே இருக்கும், நெட்டை கூடி இருப்பாங்க, என்னன்னே தெரியாது. இப்போ சாக்கிரது இருக்கும்போது அவர் அதீதத்துக்கு சென்றவர்கள். அதுபோல் மெய்கண்டார் சாக்கிரது இருக்கும்போது அதீதத்துக்கு சென்றவர், அவருக்கு எந்த இடையூறு வராது. அப்போ சாக்கிரத்தில் இருக்கும்போது சாக்கிர நனவு தான், வேற தெரியாது. இப்போ நாம் இருப்பது சாக்கிரம் தானே. நனவில் இருக்கும் போது எல்லாவற்றையும் பார்த்து கொண்டு இருக்கும் போது எல்லாவற்றையும் மறந்து இறைவரோடு ஒன்று சேர்ந்து இருப்பாங்க. இருப்பது இந்த உலகத்துல இருக்கேன். அவர் எங்கேயும் இருப்பாங்க. பட்டினத்தார் வரலாறு எல்லாருக்கும் தெரியுமே. பட்டினத்தார் விநாயகர் கோயில் தவம் செய்திருந்தாரு. அந்த திருடர்கள்லாம் வந்தாங்க, மாலை வீசினாங்க, அவரை கூட்டிட்டு போனாங்க, அவரை சிறையில் இருந்தாங்க இல்லைங்களா. அப்போ இருக்கும்போது அதை நினைப்பா இருந்தாரு. நம்ம இது திருவாரூர்ல தட்சிணாமூர்த்தி மடம் ஒரு மடம் இருக்கு. தட்சிணாமூர்த்தி சுவாமி பற்றி நிறைய வரலாறு செய்வாங்க. அவர் ஆற்றுல அப்படியே உட்காந்து தவம் பண்ணிட்டு இருந்தாராமா. தனி வந்துச்சு, அதை பற்றி கவலைப்படலை. மணல் மூடிக்கு போயிடுச்சு. பின்ன தனி வந்தோடனே மணல் வெட்டுற போய் மணல் வெட்டும் போது அருவாள் போய் மண்வெடி போட்டு மணல் எடுத்தாங்களா, தலையில் வெட்டுதான். ஐயோ சாமின்னு பயந்து ஓடினாங்களாம். இதெல்லாம் ஊருக்கு கூட்டி வந்து தூக்கி போய் அப்படி வச்சு அப்போதான் ஞாபகம் வந்துதான். சில பேர் நனவில் இருக்கும்போது அதீத நிலை இருப்பாங்க. அது மாதிரி மெய்கண்டார் நனவில் இருக்கும்போது அதீத நிலை இருக்கிறார். சாக்கிரத்திலேயே அதீத நிலை இருந்தாலும் புரியும் தமக்கு இடையூறு சிறிதும் அணுகாமல் அறிந்தாராயினும். இப்போ சாக்கிரத்திலேயே அதீதத்தில் இருக்கக்கூடிய மெய்கண்டாருக்கு இடையூறு வாராத நூல் செய்யும் போது அவர் கடல் வாழ் செய்வதற்கு இடையூறு வராமல் இருப்பதற்காக எல்லா கடவுளும் வளர்த்து
கடவுள் தாம் வழிபடுகிறவர்கள் வழிபடுவது என்பது செய்கின்ற நூலுக்கு படிக்கக்கூடியவருக்கு இடையூறு வாராமல் இருப்பது தான் நாம் கடவுள் வாழ்த்து சொல்லுவது. பேச ஆரம்பித்தாலும் சரி, ஒரு நிகழ்ச்சி சொன்னாலும் சரி, முதல் கடவுள் வாழ்த்துன்னு சொல்கிறோம். ஏன்னா பின்ன எந்த விதமான இடையூறு வரக்கூடாது என்பதற்காக. மெய்கண்டார் கூடி வாராதாயினும் என்று அறிந்தாராயினும் எதுக்காக கடவுள் வாழ்த்து பாடியிருக்காரு கல்லான்னு சொன்னால் 2 காரணம். சான்றோர்களாக இருக்கக்கூடியவங்கெல்லாம் முன்னெல்லாம் கடவுள் வாழ்த்து பாடிச்சிருக்காங்க. அப்போ நாம் அந்த வழி பின்பற்றணும். சான்றோர் சென்ற வழி, அது ஒரு காரணம். இவரு கடவுள் வாழ்த்து பாடாமல் ஆரம்பிச்சதால் இவர் மாணாக்கர் வருவாங்கல்ல, அவங்க என்ன பண்ணுவாங்க, எங்க ஆசிரியர் கடவுள் வாழ்த்து நாங்க பாடணும்னு சொல்லிடுவாங்க. 2 காரணம். சான்றோர் மேற்கொள்ளக்கூடிய ஒழுக்கத்தை நிலைநாட்ட வேண்டும் என்பதற்காகவும் தம் மாணாக்கர் தம் பின்பற்ற வேண்டும் என்பதற்காகவும் கடவுள் வாழ்த்து. இவரு கடவுள் வாழ்த்து சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இவர் சாக இருக்கும்போது அதிகத்தை புரிந்தவர். அறிந்தாராயினும் ஆன்றோர் ஆச்சாரம், ஆன்றோருடைய ஒழுக்கம், ஆச்சாரம் புனையப்பட்டது. ஒழுக்க நெறிக்கு ஆச்சாரம் என்ற வேறு. அச்சமே கீழ்கிறது ஆசாரம், திருக்குறள் இருக்குது ஆசரித்தல் ஆசாரம். சான்றோருடைய ஒழுக்க நெறியை பாதுகாத்த பொருட்டும் மாணாக்கருக்கு அறிவுறுத்தல் பொருட்டும், தன்னுடைய மாணாக்கருக்கு பொருட்டும். ஏன்னா நம்ம பின்னாடி அருணதி சிவம் கடவுள் பாடுறாருல, ஒரு கோட்டை வீசி பாடுறாருல, இவர் பாடாம அவன் பாடாம போயிருப்பார்ல. முதற்கண் இடையூறு நீக்குவதற்குரிய கடவுளை விக்கினேஸ்வரன் அல்லவா, விக்கினேந்து போகக்கூடிய ஈஸ்வரன் விக்கினேஸ்வரன் நீக்குதற் பொருட்டு கடவுளை வாழ்த்துவதாகிய மங்கள வாழ்த்து. மங்கள வாழ்த்து கடவுளை வாழ்த்துவதன் பொருள். ஏனைய இடங்கள் மங்கள வாழ்த்து என்பது மங்களமாகி திருமணத்தை சுட்டியது. சிலப்பதிகார வருகின்ற மங்கள வாழ்த்து என்பது பொருள் கடவுள் வாழ்த்தின பொருள் அல்ல. மங்களமாகிய திருமணத்தை இருவரும் ஒருவரு நாளால் மணவணி காண மகிழ்ந்தனர். அப்போ அங்கே மனம் நம்ம திருமணத்தை மங்கள வாழ்த்து சொன்னாங்கன்னா கல்யாணம் சொல்லக்கூடிய மங்கள வாழ்த்துன்னு பொருள். இங்க மங்கள வாழ்த்து கடவுள் வாழ்த்தாய் மன வாழ்த்து. கடவுள் வாழ்த்துக்கு ஒரு பெயர் மங்கள வாழ்த்து. மங்களம் என்றாலும் கடவுளை சுட்டிட்டு, ஏனெனில் மங்களம் என்றால் நல்லதன் பொருள். இங்க கடவுளுக்கு பெயர் மங்களம். கடவுள் வாழ்த்தாகிய மங்கள வாழ்த்து கூறுகின்றார். கடவுளை வாழ்த்துவது படிச்சதா இருந்தாலும் படிச்சுக்கணும். கல்லால் எல்லாருடைய கொல்லாரும் நல்லார் முனைவர் இதெல்லாம் படிச்சதுதான் என வரும். வாழ்த்து வணக்கம் பொருளை வைத்தன 3 வகைப்படும். அப்போ ஒரு கடவுள் வாழ்த்து வாழ்த்துவாம் படிக்கிறோம் இல்லையா. 6 கடந்தோள் வாழ்க வாழ்த்து. இறைவன் திருவடி வணங்குவான்னு வரும், வணக்கம் வரும். அவனுடைய இயல்பை நாம் சொல்லுவோம். கடவுள் வாழ்த்து வாழ்த்துவதுன்னு வரும், வணங்குவதுன்னு வரும். பொருளுடைய தன்மை சொல்வதுன்னு ஒரு பொருள் இயல்பு. எந்த நூலுக்கு என்ன சொல்றோமோ அதுக்கு வேண்டி பொருளை பற்றி சொல்லுவது 3. வாழ்த்து வணக்கம் வருவொருள் உரைத்தல். தனி அலங்காரம் ஆறு அலங்காரம். வாழ்த்து வணக்கம் வருவொருள் உரைத்தல் என்று ஏற்புடைத்தாகி வாழ்த்து வணக்கம் வருவொருள் உரைத்தல், அது பொருளையல் உரைத்தல் 3 வகைப்படும். அவற்றுள் இது பொருளியல்பு. இது வாழ்த்துவாம் வணங்குவாம் இல்லை, பொருளுடைய தன்மை. என்ன பொருள் தன்மைனா, எந்த கடவுள் வாழ்த்து சொன்னா இறைவனும் வாழ்த்துவான் வணங்குவான் வரும். எந்த நூலுக்கு நாம் என்ன செய்யறோமோ அந்த நூலுக்கு ஏற்ப அந்த பொருளுடைய தன்மை அந்த கடவுள் வாழ்த்து அமைந்திருக்கோன்னு. அது அந்த கடவுள் வாழ்த்துடைய தன்மை நமக்கு அமைந்திருக்கு. உலகெல்லாம் வந்தவன் வைத்துக் கொள்வோம். அதில் பார்த்தீங்கன்னா 63 எழுத்து இருக்குது. 63 நாயனாரை பற்றியது. சந்தி 9 இருக்குது. தொகையடியார் 9 பற்றியது. இப்போ அது மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா இது எப்படி வருதுன்னா 12 சூத்திரனுடைய தன்மையெல்லாம் வருது. நந்தி பெருமானுக்கு இந்நூல் அறிவுரித்தருடைய முதலாசிரியர் முன்ன வரலாறு படிச்சோமா? அப்படி முன்ன படித்த நந்திய பெருமானுக்குன்னு சொல்லி முன்னாடி பாருங்க, பக்கத்து குறிச்சு வச்சுங்க. இன்னும் படிச்சு நினைக்கிறேன். அது அங்கனமாக இந்நூல் நந்தி பெருமானுக்கு பெறுதற்கு வரலாறு என்ன எனின், அது அங்கனமாக இந்நூல் நந்தி பெருமான் பெறுவதற்கு என்ன எனின் ஒரு பகுதி இருக்குல்ல, யார் யார் சொன்னாங்க அதை போல வருது. அதை அங்கே பார்த்து கொடுங்க. அதை இங்கே சொல்லியிருக்காரு, விரிவாக சொன்னார், இதுக்கு சொல்லியிருக்காரு. குறிச்சு வச்சதே குறிச்சு. இன்னொரு அறிவித்தருடைய முதலாசிரியாகிய இறைவன் கல்லாளர் என இடம் கூறினார். அப்போ கல்லாளர் கீழே இறைவன் சொன்னார்னா இப்போ நந்தியின் பெருமானுக்கு இறைவன் சொன்ன இடம் எங்கே? கல்லால் மரத்தின் கீழே. கல்லால்னா கல்லிச்சின்னு சொல்லுவோம். இச்சி மரத்து விழுதுடையதாக இருக்கு. ஆலமரம் அல்ல, இச்சி மரம் அல்ல. இச்சி மரத்து ஒரு வகையில் புல்லாணி போனவங்க யாராக இருந்தாலும் தெரியும். ராமநாதபுரம் பக்கத்தில் ஒரு வைணவ பெருந்தல், மிகப்பெரிய பெருந்தல் புல்லாணின்னு பிறகு திருப்புல்லாணி.
அங்கே போனீங்கன்னா இச்சி மரத்தில் விழுது இருக்கு. இச்சி மரத்துக்கு தலைமரம், ஆனால் அது விழுது இருக்கு. இச்சி மரத்துக்கு விழுது வராதுங்க. இப்போ அது மாதிரி கல்லிச்சின்னு சொல்லுவோம், அதுதான் கல்லால்னு சொல்லுவது. ஆலமரம் அல்ல, பொதுவாக ஆலமரம் சொல்லுவோம். நம்ம எல்லாம் இருக்கக்கூடிய ஆலமரம் அந்த ஆலமரம் அல்ல. இது பெயர் கல்லிச்சி அல்லது கல்லால் மரம். கல்லால் நிலையில இருந்து நந்தி பெருமானுக்கு சொன்னார்னா, அப்போ அந்த குருநாதர் இருந்து சொன்ன இடம் கல்லால் நிலம் கூறினார். ஆண்டு எழுந்தருள் இருந்து சிவாகம் பொருளை ஒன்றோடொன்று முரணமாக மலைந்து பொருள் சொல்லிட்டார். ஒரு ஆகத்தை சொல்வது மற்ற ஆகத்துக்கு மாறுபாடாக இருக்கு. அந்த மலைந்து இருக்கக்கூடிய ஏன் மாறுபாடா இருக்குது என்று வினாவிய நந்திய பெருமானுக்கு வினாவினார். ஏன் இது இப்படி இருக்குன்னு சொல்லி அத்தகைய நந்திய பெருமானுக்கு இந்நூலால் மலைவு வேறுபாடு முரண்பாடு தீர்த்தெழுதினார். எனவே ஆகமத்துக்கு ஒன்னோடு மாறுபாடு உடையது. அந்த மாறுபாடு சிவஞான போகத்தால் தான் போக்கியது. எனவே இந்த நூலின் மூலம் ஆகமத்தில் வேறுபாடாகக்கூடியதில் ஒன்றா தீர்த்துட்டாரு. மலைவில்லார் என்றார், மலைவு இல்லாமல் செய்தார். மலைவு இல்லாமல் செய்தார், மாறுபாடு இல்லாமல் செய்தார், முறைபாடு இல்லாமல் செய்தார். இல்லாத செய்தார் என்று பண்புடைய பிறந்த வினைப்பெயர். இன்மை அது இல்லார், நன்மை நல்லார், பெருமை பெரியன், கருமை கரியன் இதில் பண்படியாக வருவது. கருமை என்பது கரியன் வரும், இன்மை என்பது இல்லன்னு வரும், இல்லான்னு வரும். இன்மை என்பதிலிருந்து ஆண்பாலார்ந்த இல்லான், பெண்ணாலார்ந்த இல்லாதவன் பொருள் இல்லை. இந்த பொருள் விளக்கமாக போகணும். இது என்ன சொன்னா, இல்லாமல் செய்தவர், இல்லாதவன் பொருள் இல்லை, இல்லாமல் செய்தவர். என்ன இல்லாமல் செய்தவர்? செய்யப்படும் சேர்த்துக்கணும். மலம் இல்லாமல் செய்தவர். இல்லாருன்னா நமக்கு இல்லாத ஆகி போங்க. ஒண்ணு இல்லாத பொருள் இல்லை, ஒண்ணு இல்லாத பொருள் இல்லை, இல்லாமல் எல்லாவற்றையும் இல்லாமல் செய்தாரு. இல்லை என்று சொல்ல அருமையான சொல்லு. இல்லாமல் செய்தார். இன்மை என்பது பண்பு பெயர். இன்மை என்பதிலிருந்து இல்லாமல் செய்தார் என்று பண்பீர வந்தது. கருமை எப்படி கரியன் என்று வந்ததோ, வன்மை எப்படி வல்லன் என்று வந்ததோ, வல்லார்னு சொல்லணும்ல. வல்லான் வகுத்தது வாய்க்காமல் சொல்லணும்ல. வல்லான் வகுத்தது வாய்க்கா. வல்லான் என்பது எதிர்த்து வன்மை என்பது வந்தது. வன்மைதான் பண்பு சொல்லு. வல்லான்னு சொல்றீங்களே, அதுக்கு என்ன பண்பு? வன்மை. நல்லான் நன்மை. அப்ப அந்த கருமை நன்மை என்பது பண்பு பெயர். அப்ப இன்மை என்பதிலிருந்து இல்லாமல் செய்தவர் என்று ஆகிற்று. இல்லார்னா இல்லறத்துடையவன் சொல்லக்கூடாது, இல்லாத ஆளுன்னு சொல்லக்கூடாது. இல்லாமல் செய்தவர் இல்லைன்னு சொல்ல வைத்துக் கொண்டு இல்லத்தை ஆளக்கூடிய மனைவி பேரை வரலாம், இல்லாத ஆளா இருக்கலாம், அதுக்கெல்லாம் சொல்லல. இல்லாமையை செய்தவர் சிவஞான சாமர்த்தியம். இனி மலைவில்லார் என்பது மேருவை வில்லாவுடையனவும் கொண்டு மலை வில்லா திரிபுரம் எரித்த போது திரிபுரம் எரித்தார்ல, மேருமலை வில்லாக்கி வாசியை நானாக்கி உலகம் முழுவதும் தேராக்கி சந்திர சூரியனை சக்கரமாக்கி பிரமாவை தேர் சாரதியாக்கி திரிபுரம் எரிச்ச போது மலையவருக்கு வில்லாக ஆயிற்று. அப்போ மலைவு இல்லார் முதல் ஒரு பொருள். மலையை வில்லாக செய்தார், மலையை வில்லாக செய்தார். மேருவை வில்லாவுடையரை கொண்டு கல்லாதவில் எழுந்தருளிலிருந்து வீடு பேரும் மலை வில்லாக வளைத்து பகைவரு வென்று போகமும். ரெண்டு விதம் பொருள், ரெண்டு லாபம் கிடைச்சது பாருங்க. அப்போ மலைவு இல்லாமல் செய்தார் என்பதனால அப்போ எந்த விதமான மாறுபாடும் இல்லாமல் இருந்த வீடு வேறு போயிரு. எந்த விதமான மாறுபாடும் இல்லாம இறை சிந்தனையே இருந்து நம் வீடு வேறு போய் செல்லாம். சரி, அடுத்து திரிபுராதிகளாகிய பகைவரை அழிச்சாங்க. பகைவர் போனாதான் நமக்கு எப்பொழுதும் போக நுகர முடியும். பகைவன் இருந்தாலும் கடங்காரன் தான் சாப்பிட போனால் தான் வருவான், ஐயோ சாப்பிட முடியாது. பகை நீங்கினா போகம் வரும், போகம் இன்பம். இப்போ பகை வென்றதுனால எதனால பகை வென்றாரு? மேருமலை வில்லாக எடுத்தார்ல, அதை யார் அழிச்சாரு? திரிபுராதிகளை அழிச்சார்ல. திரிபுராதிகள் யார்? பகைவை தானே. அப்போ மலை வில் என்பதனால பகை அழிக்கப்பட்டது. பகை அழிச்ச என்ன கிடைக்கும்? இன்பம் கிடைக்கும். அப்போ பகைவரை வென்று போகமும். அப்போ ரெண்டு விதமானது, ரெண்டு பொருள் கிடைச்சதா? மலைவி இல்லாமல் செய்தார் என்பதனால வீடு வேறு கிடைச்சது. எப்படி வேறுபாடு ஒன்றும் இல்லை. இப்போ நல்லதாச்சு, வழி சொல்லியாச்சு. ரெண்டாவது பகைவரை அழிச்சு போகமும். ஏன் சொல்றாருன்னு சொன்னா,
பந்தம் வீடு படைப்போன் காண்கவா, பந்தம் வீடு படைப்போன் காண்க. அது ஏன்னு சொன்னா அறப்பொருள் என்ப வீடு இருக்கு பார்த்தீங்களா, அது ரெண்டு அடைக்கலாம். பந்தம் வீடு நீ எவ்வாறு இல்லாம சரியகிரி யோக ஞானம் ரெண்டு அடைக்கலாம். யோசிக்கிறீங்க, சரியை கிரியை யோகம் ஞானம். ஞானம் வீடு வேறு, சரிகிரி யோகம் 3, பந்தம் எல்லாம் ரெண்டு அடங்கிடுறேன். சென்றாஸ் அப்படி எழுதிருக்க கடைசியில் ரெண்டில் அடங்கிருன்னு சொல்லி. இப்போ பந்தம் வீடு படைப்போம் காங்கன்னு சொன்னா எல்லாம் ரெண்டில் அடங்கி இருக்கு எழுத போறாரு. போகமும் அழிதல் இனி அமையும். எனவே ஐந்துளுக்கு வினைமுதல் என்றவாறாயிற்று. எனவே இறைவன் தான் கருத்தா, அவன் படைத்தல் காத்தல் அழித்தல் மறைத்தல் அருள் என்று ஐந்தையும் செய்கிறான். 5 2 அடங்கியிரு, அதையும் பார்த்துக் கொள்வோம். 5 2 அடங்கியிரு. அருள் என்பது வீடு வேறு, படைத்தல் காத்தல் அழித்தல் மறைத்தல் 4மே போகும். மேல வீடு வேறு போகிறது பந்த வீடு இப்படி இருந்தாலும் சரி. அப்ப நமக்கு 4 சரிகிரி யோகமா இருந்தாலும் சரி, எதுவா இருந்தாலும் 2 அடங்கிடலாம். இதுல பந்தம் வீடு ஆகினால 2 சொன்னாரு. மலைவில்லாம செய்தாரு, மலைவில்லாத செய்தார். மலைவில்லார் அருளிய ஒரு இலக்கணம். செய்ய என்ன, இந்த செய்ய என்று சொல் 2 விதமான பொருள் வரும். அவன் காணிய வந்தான், காண்பதற்காக வந்தான். அவன் இங்கு என்னை காணிய வந்தான். காணியன செய்து செய்து செய்ய செய்து செய்ய என்பது எச்சம். புண்ணிய வந்தான், காணிய வந்தான். இந்த செய்ய என்ன எச்சம் தன்வினை கொண்டு முடியும், பிறவினை கொண்டு முடியும். இலக்கணம் வேண்டாம். அது 2 வரும்போது அது பெயரெச்சமாக வரும், வினையச்சமாக வரும். ஆடிய ஆட்டம் பேச்சு சொல்லுவோம். ஆடிய ஆட்டம் என பேச்சு சொல்றாங்களே. பாடிய செய்ய நெச்சம் எதற்கு முடிஞ்சது? ஆட்டம் என்பது முடிஞ்சது. ஆடி என்பது ஆட்டம். அப்ப ஆடி என்பது பெயரெச்சம். உண்ணிய வந்தான், உண்பதற்காக வந்தான். உண்ணிய என்பது எதற்கு கொண்டு முடிஞ்சது? வந்தான் என்பது முடிச்சது. அப்ப அந்த செய்ய என்பது பெயரெச்சமா வரும், கடினமா இருக்கு, வேற ஒன்றும் இல்லை. ஆடி ஆட்டம் கூடிய கூட்டம். இப்ப நம்மள கூடிய கூட்டம் தானே. கூடிய கூடிய என்பது செய்ய என்பது எதை கொண்டு முடியுது? கூட்டம் என்பது கொண்டு முடியுது. கூடிய கூட்டம் ஒரு பெயர். கூட்டம் என்பது பெயர். பெயரை கொண்டு முடியுதெல்லாம் பெயரச்சு. வினை கொண்டு முடியுதெல்லாம் இப்ப வந்த பையன், வந்த என்று பெயரை கொண்டு முடியுது பெயரச்சு. வந்து சென்றான் வினை கொண்டு முடியுது. வினை கொண்டு முடியுது வினையச்சம். பெயரை கொண்டு முடியுது பெயரச்சம். எல்லாம் தனித்தனி வினையச்சம் வேறு பெயரச்சம் வேறுதான். வா என்பது சொல்லா இருந்தாலும் வந்து வந்த, வந்து அல்லது வருகின்ற வரும் என்று சொன்னால்தான் வினையச்சமா இருக்கு. வந்த என்பது பெயராச்சா இருக்கு. ஆனா அது செய்ய என்ற ஒரு சொல் மட்டும் பெயரச்சு வினையச்சத்தில் வடிவமே மாறாது. 2 அப்படியே இருக்கு. ஆடி ஆட்டம் என்னும் போது செய்யதான். காணிய வந்தான் உண்ணிய வந்தான் என்றாலும் அதே சொல்லுதான். செய்ய நெச்சம். அது செய்ய நெச்சம் காரணகாரிய பொருட்டு அவர்கள் இலக்கணம் சொல்லுவோம். காணிய வந்தான காண்பதற்காக வந்தான், காண்பதற்காக வந்தான். காரண காரியம் படிச்சுமே போவோம். இனி அருளிய என்பது செய்ய என்னும், அது புரியுதா? செய்ய என்னும் வாய்பாட்டு வினையச்சம். உண்ணிய உயில் அவை ஒன்றுமில்லையா? நம்ம தேவாரம் தான் 5 எழுத்து. விறகெல்லாம் அடுக்கினா விரைய போல உண்ணிய புயலவை ஒன்றுமில்லையா? நெருப்பு வைக்க முன்னாடி மரக்கட்டை அடுக்கிறோம். அந்த மரத்தை அடுக்கினதுல நெருப்பு வச்சா அந்த நெருப்பு உண்ண புகுந்தா ஒண்ணுமே இல்லை, நெருப்புல என்ன ஆயிரும்? சாம்பல் ஆயிரும். அதுபோல் 5 எழுத்து நம்ம பாவத்தை எல்லாமே போக்கும். உண்ணிய புகில் நெருப்பு உண்ண புகுமே ஆனால், உண்ணிய புகில் உண்ண புகுமே ஆனால் என்றார் போல அது புனைவு 2 பிறவினை முதல்வினை கொண்டு முடிந்தது. ஒரு வினை தன் கருத்தாவ வினையும் கொண்டு முடி, பிற கருத்தாவ வினையும் கொண்டு. அவன் வந்து சென்றான், அவன் வந்து சென்றான். வந்து என்பது சென்றான் என்பது கொண்டு முடியுதா? வந்து என்பது சென்றான். 2க்கு யார்? அவன் தானே, சாத்தன் தானே. சாத்தன் ஒற்றன் வந்து சென்றான்னா அப்போ அந்த வந்து என்ற வினையச்சம் தன் கருத்தாள் வினை கொண்டு முடிஞ்சது. தன் கருத்தாள் வினை கொண்டு முடிந்தது. இப்ப அவன் இல்லை, அவன் வந்து நான் போனேன்.
அவன் இங்க வந்து நான் போனேன், வந்து போனேன். அப்ப என்ன ஆச்சு? யாரு பண்ண முடியுது? பிறகருத்தான் வினை. தன்கருத்தான் வினை கொண்டு சில வினை முடியும், சில வினை பிறகருத்தான் வினை. ரெண்டு உண்டு வினைக்கு. தன்கருத்தான் எழுதி முடிப்போம். மழை பெய்து புல நிறைந்தது. மழை பெய்து பெய்து என்ற எச்சது வந்தது, நிறைந்தது பண்ண முடியுது. மழை பெய்து குளம் நிறைந்தது. பெய்து நிறைந்தது. பெய்து என எச்சது கொண்டு நிறைந்தது. பெய்வது மழையினுடைய வினை. நிறைந்தது அப்ப பிறகருத்தா வினையாப்போம். மழை பெய்து குளம் நிறைந்தது என்பதில் பெய்து என்ன எச்சோ எதை பண்ண முடியுது? பிறகருத்தா வினை கொண்டு வந்தது. அவன் செய்து வந்தான். அவன் அங்கு போய் வேலை செய்து வந்தான், உண்டு வந்தான், கண்டு வந்தான். அவ்வாறு தன்கருத்தான் வினை. அவன் அல்ல சாத்தன் வச்சுக்கோ. சாத்தன் வந்து சென்றான், சாத்தன் உண்டு சென்றான், சாத்தன் கண்டு சென்றான். அங்கெல்லாம் அந்த வந்து உண்டு சென்று என்று எச்சரிக்கை பண்ண முடியுது. தன்கருத்தான் வினை. தன்கருத்தா தானே. குள நிறைந்தது பாருங்க. மழை பெய்து குள நிறைந்தது. மழை பெய்து குள நிறைந்தது. பெய்து என்ன எச்சு எதை பண்ண முடியுது? நிறைந்தது. நிறைந்தது எதனுடைய வினை? குளத்தினுடைய. பெய்தல் அதனுடைய வினை. எனவே எச்சமெல்லாம் தன்கருத்தான் வினையும் கொண்டு முடியும், பிறகருத்தான் வினையும் கொண்டு முடியும். இங்கே அருளிய கொல்லார் அருளிய நல்லார் புனைவரு. கொல்லார் பிள்ளையார் அருள்வதற்காக நல்லவர்கள் புனைவர். புனைவர் புனைந்து கொள்வார். யார்? நல்லார் புனைவர். புனைவர் என்ற வினை கொண்டு முடியுது. எது? செய்ய நெஞ்சம். அது தன்கருத்தான் பிறகருத்தான். சரி படிச்சு பாருங்க, சரியா இருக்கான்னு பாருங்க. செய்யன்னு வாய்பாட்டு வினை புண்ணிய புகில் என்றார் போல பிறவினை முதல்வினை கொண்டு முடிந்தது, பிறகருத்தான் வினை கொண்டு முடிந்தது. அருளுதல் புனிதமை பற்றி கல்லா நலனை வீற்றிருந்து மலைவி தீர்த்திற்காக ஆசிரியர் கருணையை குரல் ஏன் அருள் செய்தார்னா மாணாக்கரை தெரிந்து கொள்ள என்பதற்காக அருளையே பொல்லார் என பெயரட்சமாக சொல்லிக் கொள்ளலாம். அருளுவதற்காக வந்து பொல்லார் பிள்ளையார். அருளை என்பது ரெண்டு விதமாக வைத்துக் கொள்வோம். பொல்லார் பிள்ளையாரோட அருளை என்று வரலாம், அருளைய புனைவர் என்று வைத்துக் கொள்ளலாம். அப்போ அருளைய புனைவர் என்று வைத்துக் கொண்டால் பிறகருத்தான் முடிந்தது. அருளைய பொல்லார்னா தன்கருத்தாவை கொண்டு முடிஞ்சது. இதோட வைத்து அடுத்த பார்த்துக் கொள்வோம். வழக்கம் போல அடுத்த ஆண்டு முதல் வாரம் ஒரு ஆண்டு இல்லைங்களா? என்றும் இன்பம் பெருக முயல்வினார் ஒன்று காதலை சொல்லம் போங்கிட மன்றுளார் அடியார் வான்புகள் நின்றதெங்கும் நிலவி உலகலாம். திருச்சிற்றம்பலம். என்னாடுடைய சிவனே போற்றி. என்னா